त्रिशाखैः बिल्वपत्रैश्च अच्छिद्रैः कोमलैः शुभैः तव पूजां करिष्यामि एकबिल्वं शिवार्पणम्। नमो नारायणाय। नमो नारायणाय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं, गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं, जय जय राम राम। हर नम पार्वती पदये, हर हर महादेव। தென்னாட்டுடைய சிவனே போற்றி, திருச்சிற்றம்பலம்। ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்கலா, ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சராரணம்। வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலனால் நோக்குண்டாம் மேனி உணுங்காது, பூக்கொண்டு துப்பார திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு। सदाशिवसमारम्भां शङ्कराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன்மதி சூடி, காடுடலை சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன், ஏடுடைய மரலானுரை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே। சுற்றுனை வேதியன் ஜோதிவானவன் புற்றுனை திருந்ததி பொருந்தக்கை தொழ, கட்டுரை பூட்டியோ கடல் இருப்பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே। குடித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் கொவும் சிரிப்பும் பனித்த சதையும் பவளம் போல்வேணியும் வால் வெந்நீரும் இடித்தவுடனே எடுத்தவன் பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியே வேண்டுவதே இம்மாநிலத்தே। சிவரே நம ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா। தென்னாற்றுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி। திருச்சிற்றம்பலம், சிவசிதம்பரம்। பொதுவா 4 விதமான பக்தி நமக்கு நால்வர் சரித்திரத்துல முழுக்க நம்ம பார்த்துட்டே வரோம். அதுல முதல் 2 பக்தி என்னதுன்னா வாத்சல்ய பாவம், இன்னொன்னாவது தாஸ்ய பாவம். இது ரெண்டுமே எல்லாருக்கும் ரொம்ப சுலபமானது. இப்ப 3வது பாவம் இப்ப சக்கிய பாவம்னு. அந்த சக்கிய பாவத்துக்கு முக்கியமா ஒரு யோக்கியத்தை வேணும். பரமேஸ்வரனே நானும் ஒரே வேவ்லென்த் அப்படின்னு நினைச்சுன்னு பழகிறது எவ்வளவு கஷ்டம். வேணா அர்த்தம் சொல்லிட்டு இந்த பிரச்சனத்தை முடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி. சக்கிய பாவம்னா நட்பு பாராட்டுறது அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அந்த சக்கியத்துக்கு எவ்வளவு ஆழம் தேவைன்னு சுந்தர சரித்திர பார்த்தாதான் தெரியும். பொதுவா பரமேஸ்வரன் நம்மளை ஏத்துக்கணும். நம்ம வேணா பகவான வேணா நம்ம தோஸ்து நண்பன்னு சொல்லிடலாம், ஆனா பரமேஸ்வரன் நம்மளை ஏத்துக்கணும். அதுக்கு ஏத்துக்கணும்னா அவருக்கு நம்ம மேல ஒரு விசுவாசம் வரணும், அவருக்கு நம்ம மேல ஒரு கருணை வரணும். அப்படி வந்தால் ஒழியதான் அந்த சக்கிய பாவம் நம்ம பண்ணது சஃலமாகும். இல்லைன்னா அபச்சாரமா போயிடும். எது வேணா நைவேத்தியம் பண்ணுவோம், எது வேணா நம்ம கொடுப்போம் அப்படின்னு சுவாமி மேல அலட்சிய பாவம் வந்துடும். ஒரு கேஷுவலா பார்க்க ஆரம்பிச்சிடும். சுவாமிகிட்ட நைவேத்தியம் சமர்ப்பிக்கணும்னா ஓரளவுக்கு சூடு தாக்கு பிடிக்கும்படியா சுவாமிக்கு நிவேதியம் பண்ணணும். ரொம்ப ஆறினதாவும் கொடுக்க கூடாது, ரொம்ப வாயிலே வைக்க முடியாத மாதிரி கொடுக்க கூடாது. இப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு நியமங்களா கொடுத்திருக்க, நியமிச்சிருக்க. அது எதுக்காகனா அந்த பக்குவத்தை அடையிறதுக்காக தான். சாஸ்திரங்கள் எதுக்கு நமக்கு இருக்கு? ஒரு சாமானிய முயல் இருக்கு, நாய் இருக்கு, அனைத்து ஜீவராசிகள் சுத்தி இருக்க.
அதுக்கு ஏதாவது நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷன் கொடுக்க வேண்டியதானே. நமக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு ரூல்ஸ், நமக்கு மட்டும் எதுக்கு மெனக்கட்டு தப்பு பண்ணா அவருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விடுறோம், எதுக்கு நமக்கு மட்டும் போலீஸ், நமக்கு மட்டும் எதுக்கு ஜட்ஜு, நமக்கு மட்டும் எதுக்கு இந்த லாயர் எல்லாம் எதுக்கு தேவை, நம்மளை ரெகுலேட் பண்றதுக்கு தான். ஆனா போலீஸ்காரர்களுக்கும் தெரியும் நம்ம மாதிரி சாமானிய மனுஷர்கள் வந்து அந்த பகவானுக்கு கட்டுப்பட்டவன் தான் இருப்பான். அதனால நம்ம ஒத்தனா இருந்து இந்த ஜனசமூகத்தை ஜனத்தொகைய கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவ உள்ள எல்லாருக்குள்ளயும் பகவான் வந்து அந்தர்யாமியா இருக்க. அவர் அந்தர்யாமியா இருக்கிற பிரயோஜனம் என்னன்னா, நம்ம ஒண்ணு தப்பான சிந்தனை வரும், அந்த தப்பான சிந்தனையை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணி நமக்கு உள்ள இருக்கிற அந்த கில்ட்டை வந்து ரீஸ் பண்றது, அவேக்கன் பண்றதுக்கு தான் பகவான் இருக்க. அதுதான் சிவபெருமான் இருக்க. நம்ம அதை மீறியும் தில்லோட தைரியமா அதை தப்பு பண்ணினோம்னா அப்போதான் போலீஸ்காரா இவாளோட வேலையே தான். இவாளுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி கொடுத்து இவாளுக்கு சத்துபதேசம் பண்ணி இவாளுக்கு வந்து நல்வழியை காட்டிட்டு இவாளை வந்து பகவானுக்கு பயப்படும்படியா வந்து பகவான் பயப்படும்படியான ஒரு பக்தர் ஆக்கணும் அப்படின்னு போலீஸோட வேலையாதான். இப்படின்னு நம்ம மனசாட்சி மீறி போன அப்புறம் தான் போலீஸ்காரோட வேலையெல்லாம் வரவே வரும். அப்படின்னு பகவான் நமக்கு உள்ள இருந்து இருக்கிறதுனாலதான் நம்மள வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு தான் இவ்வளவு ரூல்ஸ், இவ்வளவு ரெகுலேஷன்ஸ், இவ்வளவு சாஸ்திரங்கள், இவ்வளவு அனுஷ்டானங்கள். அது முக்கியமா பிராமணர்கள் எதுக்கு நிறைய அனுஷ்டானங்கள் கொடுத்திருக்காருன்னா அவளாலதான் வந்து பகவானை வந்து சுலபமா புரிஞ்சு கொள்ள முடியும். அதனால நான் வந்து பிராமண உயரவா அப்படின்னு சொல்றதுக்கு நான் சொல்லல. ஏன்னா வேதமே சொல்றது பிராமணோஹோஸ்ய முகமாசீத், பகவானோட திருமுகத்திலேருந்து பிராமணர்கள் வந்து தோன்றினா. இதுக்கு என்ன காட்டுறதுன்னா, ஒரு சண்டி பாராயணம் எடுத்துக்கோ, ஒரு பாகவத பாராயணம் எடுத்துக்கோ, ஒரு வேத பாராயணம் எடுத்துக்கோ. ஒரு பிராமணனுக்கு அதுவும் புலனடக்கம் உடையவர், அதுவும் கோபத்தை வென்றவர், எல்லா விதமான நற்குணங்களுடைய பிராமணனாலதான் செய்ய முடியும். ஏன்னா அவனோட வாக்குல அந்த வேதம் இருக்கு. ஏன்னா பகவானே சொல்றார் ஸ்ருதி ஸ்மிருதி மமேவாக்கியான்ற. ஸ்ருதியும் ஸ்மிருதியும் வேதத்துல உள்ளப்பட்ட பாகங்கள், வேதமே என்னோட வாக்குனர். அதனால வந்து வேதத்து வேற இல்ல, பகவான் வேற இல்ல, வேதம் வேற இல்ல, சிவபெருமான் வேற இல்ல அப்படின்னு ரெண்டு வேதமும் தான் பகவானே. அதான் பாகவதமே சொல்றது, வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம்பூ இது சுஷ்ரும அப்படின்னு பாகவதம் சொல்றது. சாட்சாத் நாராயணனே, சாட்சாத் பரமேஸ்வரனே வேதம். அதனால அந்த வேதத்தை சொல்றதுக்கும் இந்த வேதத்தை வந்து கிரகண சக்தி, கிராஸ்பிங் பவர் இருக்கிறதுனால, ரிட்டன்ஷன் பவர் இருக்கிறதுனால பிராமணர்கள் வந்து முகத்திலேயும் தோன்றினா அப்படின்னு புருஷத்துல வேதத்துல வருது. அப்படின்னு பிராமண ஜென்மத்தையும் கொடுத்திருக்காரு. இத்தனையும் கொடுத்த பிரயோஜனம் என்னன்னா, நம்மளை எல்லாரும் நல்வழிப்படுத்துறதுக்கு தான். அந்த நல்வழிப்படுத்த நம்மளை சுத்தமாக, நம்மளை பரிசுத்தமாக அப்புறம் தான் நம்ம பண்ற ஏதோ சொல்வமான சக்கிய பக்தியும் சுவாமி ஏத்துப்ப. அதுக்கு உதாரணம் தான் சுந்தர சரித்திரமே அப்படி வருது. அப்படின்னு அப்பர சரித்திரம் முழுக்க தாசிய பாவத்தை பார்த்தோம். இப்ப மூன்றாவதான இப்ப சுந்தர சரித்திர ஆரம்பத்துல அமிர்த மதனம். அந்த அமிர்த மதனத்துல பார்த்தா தேவர்களும் அசுரர்களும் ரெண்டு பேருமே மகாவிஷ்ணுவோட ஆக்கியபடி பார்க்கடல்ல கடைய ஆரம்பிக்கிறார். ஏன்னா அசுரர்களுக்கு அவ வந்து அடிபட்டா, அவ வந்து மரிச்சா சுக்கராச்சாரியர் இருக்கார். விருத்த சஞ்சீவி மந்திரத்தை வந்து போதனை பண்ணினாலே, ஒரு அவ மந்திரம் ஜபிச்சாலே தப்புன்னு எழுந்துருவா. தேவர்கள் வந்து நம்ம மாதிரி சாமானிய மனிதர்கள் அடிச்சா நம்ம அவ லோகத்துக்கு போயிடுவா. அவர்களுக்கும் அந்த சக்தி வரணும், அதுக்காகவே பகவான் வந்து அசுரர்களையும் சகாயத்தோட பார்க்கடலை கடையலாம். அப்படி வராத அசுரர்களை பகவான் கூப்பிடுறேன்னு திட்டமிட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல்ல வாசுகியை கயரா பயன்படுத்திட்டு அவ ஆரம்பிக்க போறா, கடைய போறா. கடையறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மத்து வேணுமே. எதிரா மத்துன்னு கேட்டா கருடவாகனா பகவான் வந்து இந்த மந்திரமாலையை பெத்து எடுத்துட்டு வர வந்து அப்படியே பார்க்கடல் தொப்புடு போட்டு தேவர்களும் அசுரர்களும் துவந்தமா அந்த மலைய வந்து நல்லா கடையற. ஆனா அவ கடைய மட்டும் கடையல, போராதுக்கு சண்டை வேற போடுறா. வாய முடின்னு அவ பாட்டு கடைஞ்சா இத்தனை நேரம் அமுதமே வந்திருக்கும். உடனே தேவர்கள் சொல்றா, இந்த அசுரர்களோட பலத்துலதான் போல, எங்க பலத்துலதான் இந்த மலை ஆடுறதுன்னு. அப்புறம் இந்த பக்கத்துல அசுரர்கள் சொல்றார், தேவர்கள் எல்லாம் பொடி பசங்க,
எங்களோட பலத்துலதான் இந்த மலை ஆடுறது அப்படின்னு அவர் 2 பேரும் பௌருஷமா பேச இந்த மந்திரமலை பார்த்துது. என்னடா அது பகவானோட கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்தணும் பதிலா அவளா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு அசிங்கமா குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டு இருக்காங்களே, இதனால நம்ம இருக்கிறது பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அதனால தப்புன்னு நிறுத்து. உடனே இவ ஆட்டு ஆட்டு ஆட்டுறா, உருக்குறா, அது அப்படியே கல்லுமாய் நிக்கிறது. வேற என்ன பண்ணணும்னு தெரியல. வந்த தேவர்கள் அசுரர்களும் 2 பேருமே சேர்ந்து, சுவாமி பெருமாளே இந்த மலை நிக்கிறது சுவாமி. அப்போ பெருமாள் பார்த்தார், ஓஹோ ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. அப்ப பார்த்தா ஓரமா பிள்ளையாரு அப்படியே நிக்கிறார். ஓஹோ கணபதிக்கு நான் ஒருவேளை தேங்காய் சதுர்க்காய் உடைக்கல போல இருக்கு. உடனே பிள்ளையார ஒரு பார்வை பார்த்து மோதகத்தை கொடுத்து அருகம்புல்ல கொடுத்து அப்படின்னு பிள்ளையாருக்கு சின்ன அர்ச்சனை பண்ணிட்டு மேல இப்போ காரியத்தை ஆரம்பிக்க போறா. இப்போ ஆட்ட பகவான் வந்தாருன்னா அந்த மந்திரவால தார்மாரா ஆடுறது. இவாவன் பகவான் இருந்தும் தார்மாரா ஆடுறது. அப்ப கேக்குறாரு, சுவாமி மழை ஆடுறது சுவாமின்னு. அப்ப பகவான் பார்த்தார், திருத்வாத்புதம் காச்சம அற்புதம் மகத்து அப்படி பாகவத சொல்றது. அப்படின்னு பெரிய ஆம வடிவமா இருக்காரு, கூர்ம ரூபமா அப்படின்னு சமுத்திர பார்க்கிற அடியில போயிட்டார். அடியில போய் மந்திரமடியில இருந்துட்டு தன்னோட நீண்ட முதுகால அந்த மந்திரமலையை தாங்கி பிடிக்கிறார். இன்னொரு கையால அந்த மந்திரமலையோட சிகரத்தை பிடிக்கிறார். அப்புறம் இன்னொன்னு தான் அஜித்தன் என்கிற ஒரு தேவனோட அம்சமா தேவனா வந்த தேவர்களை சகாயம் பண்ணிட்டு அப்படின்னு பார்க்கடல கடையிறார். இப்படின்னு கடைஞ்ச உடனே அங்க பெரிய ஒரு அதிர்ஷ்யம் நடந்தது. இவா கடைஞ்ச வேகத்துல வாசுகிய ஏப்பம் விட்டுது. அந்த ஏப்பம் தான் ஹராஹல விஷம், படு பயங்கரமான விஷம். இப்படி 4 திக்கு அப்படியே பிரவைக்கும்படியா அப்படின்னு 4 திக்கு அப்படியே சுத்தும்படியா ஆயிடுச்சு. தேவர்களுக்கு சரியா பார்வை தெரியல, அசுரர்களுக்கு சரியா பார்வை தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியாம யார்டரா சரணாகதி பண்றது அப்படி நடக்கிறச்ச தேவதேவ மகாதேவ பூதாத்மன் பூதபாவனஹ திராகின சரணாபன்னா திரைலோக்கிய தகனாத் விஷாத் அப்படின்னு எல்லாரும் தேவதேவா மகாதேவா பூதாத்மன் பூதபாவன எல்லாருக்குள்ளும் எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் நீர் தான் இருக்க, எல்லா ஜீவராசிகளுக்கும் நீ தான் எல்லாரையும் பார்த்துக்கிற. அதனால திராகின விஷமா பண்ண, அதனால எங்க எல்லாரையும் காப்பாத்து திராகி திரைலோக்கிய தகனாத் விஷா, இந்த மூலோகத்தையும் தவிக்கும்படியா அந்த விஷம் இருக்கே நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ண. அப்போ பரமேஸ்வரன் வாழ சமாதானம் படுத்திண்டு அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இந்த விஷத்தை வாங்கினான்னு சொல்ற பாகவத்துல. மற்ற புராணங்கள்ல பரமேஸ்வரன் தன் கண்ணாடியை பார்த்த ரூபத்தை பார்த்து அவருக்கே ஒரு குதூகலம். ரூபத்தை பார்த்து அழகுனா சம்ஸ்கிருதத்துல சுந்தரன்னு பேரு. சுந்தரா இங்க வா அப்படின்னு கண்ணாடியை பார்த்தார். அப்படியே பரமேஸ்வரன் ரூபமா, பரமேஸ்வரனோட பிரதி ரூபமா, பரமேஸ்வரோட ரிஃப்ளெக்ஷனா சுந்தரர் வர. அப்படி சுந்தரர் அந்த சுந்தரமூர்த்தி நேர பரமேஸ்வரோட ஆக்கியபடி அந்த விஷத்தை என்ன பண்ணாரா, ததக்கரதலீகிருத்ய வியாபி ஹாலாஹலம் விஷம் அப்படின்னு அந்த ஊர்காவை எடுக்கிற மாதிரி இந்த விஷத்தை அப்படியே எடுத்தார், லேகியத்தை எடுக்கிற மாதிரி எடுத்தார். அந்த லேகியத்தை அப்படியே கையில அடக்கிண்டு கொண்டு வந்தா இவா எல்லாம் ஹாலாஹலண்டா தள்ளி போடா அப்படின்னு தேவர்கள் எல்லாரையும் நிகாபடுத்திட்டு அப்படி தள்ளிட்டு இருக்கா. இந்த சுந்தரமூர்த்தி ஹாலால விஷத்தை கொண்டு வந்ததுனால இவருக்கு ஹாலாஸ்ய சுந்தரன்னு பேர். அதான் பொதுவா நாமாவளியில சொல்லுவோம், ஹாலாஸ்ய சுந்தரம், மீனாட்சி சுந்தரம், கல்யாண சுந்தரம், கதம்பவன சுந்தரம், அட்டால சுந்தரம், அபிஷேக சுந்தரம், கற்பூர சுந்தரம், கதம்பவன சுந்தரம் இப்படின்னு பாகவதால நாமாவளி பாடுவா. அந்த ஹாலாஸ்ய சுந்தரன் கையில அந்த ஹாலால விஷத்தை கொண்டு வந்த லேகியத்தை கொண்டு வரா மாதிரி பரமேஸ்வரன் என்ன பண்ணா, அபக்ஷயன் மகாதேவ கிருபயா பூதபாவனா இப்படின்னு பார்வதி ஒரு பார்வை பார்த்தார். நான் விஷத்தை ஸ்வீகரணம் பண்ணலாமா அப்படின்னு பிரபாவத்தியா அன்பமோதத்தை பிரபாவத்தை தெரிஞ்சுட்டு தலையாட்டினா பார்வதி அம்மா. உடாடே அந்த விஷத்தை வாயில போட்டு அப்புறம் அந்த விஷம் எங்க போச்சுன்னா உள்ள போக வேண்டியதானே விஷம் கழுத்து வரைக்கும் தங்கிருச்சு.
உடனே பார்வதி அம்மை வந்து பார்த்தா, இறக்கப்பட்டா. சில சரித்திரத்துலன்னா அவர் வந்து விஷத்தை வாயில போட்ட உடனே பார்வதி வந்து கழுத்துல பிடிச்சதுனால அது கழுத்திலே தங்கினது அப்படின்னு ஒரு, இங்க பாகவதத்துலன்னா வாயில போட்டதுனால விஷம் வந்து கழுத்துல தங்கினதுனால அவருக்கு நீலகண்டன் பேர், நீலவேணி அப்படின்னு தேவாலயத்துல வந்து எல்லாம் சொல்றார். அப்புறம் சப்தத்துல சொன்னா கரலகண்டன் பேர். கரலம்னா விஷம். அந்த விஷம் வந்து விடமுண்ட கண்டன் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொன்னாரே கோளறு பதிகத்துல. அந்த விடமுண்ட கண்டனா பரமேஸ்வரன் சோபிக்க உடனே எதுக்காக அந்த விஷத்தை தின்னா, சர்வாத்மா பிரியதே ஹரிஹி, மகாவிஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி அந்த ஆளாள விஷத்தை நான் ஸ்வீகரணம் பண்ணேன் அப்படின்னு சகல லோகத்தை உண்டாகட்டும் அப்படின்னு சேமத்தை உண்டாகும்படியா அந்த நீலகண்டனாக பரமேஸ்வரன் வந்து சோபிக்கிறார். இத்தனை லீலையும் நல்லபடியா நடந்தது. லட்சுமி சுயம்பரம் ஆயிடுத்து, தேவர்கள் அசுரர்கள் பத்து யுத்தம் ஆயிடுத்து. இத்தனையும் நடந்து தேவர்களாக அமிர்தத்தையும் பெற்றுக்கொண்டு போயிட்டா. இத்தனை லீலைகளாட்டி கைலாசத்துல ஏகாந்தமா பரமேஸ்வரோட பிரதம கிங்கரன் ஹாலஸ்ய சுந்தரன் பரமேஸ்வரனுடையே கூடிட்டு இருப்பார். பரமேஸ்வரோட சாரூப்பியம் உடையவரா இருப்பார். அந்த ஹாலாசிய சுந்தரனும் வந்து பரமேஸ்வரனுக்கு எப்ப பார்த்தாலும், அவருக்கு எப்ப பார்த்தாலும் தபஸ் பண்ணிட்டு இருப்பார். சிவபெருமான் எதை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருப்பார்னா, ஜெகஜீவன ஹேத்துனா, எல்லாரும் லோகக்ஷேமம் அடையணும், அதுக்கோசரமே அவர் தபஸ் பண்றார். கடுமையா தபஸ் பண்றார். அப்பப்போ கொஞ்சம் கண்ணு திறந்தார், ருத்ராட்ச மாலையை கொண்டு வருவார், அப்புறம் விபூதியை கொண்டு வருவார். அதுக்கு பிரதம கிங்கரனா ஹாலாசிய சுந்தரனுக்கு அந்த வேலையை கொடுத்தார். அவர் அப்படியே 4 மணி பொழுது மன்னரா பரமேஸ்வரனுக்கே சேவை செஞ்சுட்டு வந்தார். ஒரு சமயம் நந்தவனத்துல வில்வ புஷ்பத்தை வில்வ இலைய வந்து கொண்டு வரணும்னு ஹாலாசிய சுந்தரர் நியமிச்சார். மற்றொரு பக்கத்துல பார்வதி அம்மா வந்து தனக்கு இருந்த 2 கிங்கரிகள் அவளையும் நந்தவனத்துல போய் ஒரு நல்ல புஷ்பத்தை கொண்டு வா அப்படின்னு இவாள 2 பேரும் நியமிக்கச்ச, ஒரு பக்கம் ஹாலாசிய சுந்தரன் வந்து போனார். இந்த பக்கத்துல பார்வதி கிங்கரிகள் சொன்ன கமலினி அணிந்திதை, இவா 2 பேரும் வந்து ஹாலாசிய சுந்தரரை பார்த்தார். ஹாலாசிய சுந்தரரும் கமலினி அணிந்தித்தையும் பார்த்துட்டார். பார்த்த உடனே இந்த கமலினி அணிந்தித்தை மனசளவுக்கு பேசுறா, ஆஹா இவ்வளவு சுந்தரனா அழகா இருக்காரே, பரமேஸ்வரன் ரூபமா இருக்காரு, பரமேஸ்வரன் பாக்குறாமா இவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு தான் மனச கொடுத்துட்ட. இவரும் போராடுறதுக்கு அப்படியே கிளம்ப வேண்டியதானே. இந்த கமலினி அணிந்தித்தையே பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு வந்த அப்புறம் அவளுக்கோ பார்த்தா நமக்கு கால நேரம், நமக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, நம்ம அம்மையார் வந்து கேட்டுற போறாரே, உமாதேவி கேட்டுற போறாரே, அதனால தலைதிரிக்கு என்னெல்லாம் புஷ்பம் எடுத்துன்னு வரணும் எடுத்துன்னு வந்துட்டு உமாதேவிக்கு போயிட்டார், பார்வதி மைட்ட போயிட்டார். இவரோ மனசளவுக்கு பஷ்டாத்தாபப்பட்டோம். ஆஹா இப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இந்த கைலாசம், காம தகனம் பண்ணவராச்சே, கேனாபி காமேன தபஸ்சார அப்படின்னு காளிதாசர் வந்து குமார சம்பவத்துல சொல்றார். அவர் எதுக்காகவே தபஸ் பண்றாருன்னு ஸ்வரூப மூர்த்தியங்கிட்ட அஷ்டமூர்த்திகின்ற அப்படி பார்வதி கல்யாணம் நடக்கிற சமயத்திலேயே அவர் எப்ப பார்த்தாலும் தபஸ் பண்ணிட்டு இருப்பார். அந்த பார்வதி எதுக்கு கல்யாணம் பண்ணினாருன்னா, தேவர்களோட கஷ்டத்தை நீக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ண. அதுல கூட லவலேசா காமம் இல்லை. அப்புறம் தேவர்கள் எல்லாரும் பார்வதிக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு மன்மதனை வேற மெனகட்டி அம்சர். அந்த மன்மதனம் வந்து தேவர் கிடையாது, தேவதாவோட கிங்கரர்கள் அவன். அதனால நம்ம எதுக்கு நமக்கே சூடு வச்சுக்கணும், நம்ம கீழே வேலை செய்யறவன் சூடு பட்டா பரவாயில்லையே அப்படின்னு இந்த தேவதைகள் என்ன பண்ணா, ஜாஸ்தி பைசா கொடுத்துட்டார். இவரை ரெக்ரூட் பண்ணி, நீர்தான் பரமேஸ்வரோட தபஸ பங்கப்படுத்தணும், ஏன்னா நம்மளால தாரகாசுரன் தொல்லையை தாங்க முடியல, நீதான் பண்ணணும் அப்படின்னு மன்மதனை வந்து பிரைப் பண்ணி அவரை தபஸ பங்கப்படுத்தும்படியா நியமிச்ச. உடனே பரமேஸ்வரனோட தபஸ பங்கப்படுத்தும்படியா மன்மதன் வந்து புஷ்பபானத்தை வந்து அப்படியே தொகுத்து எரிந்தார். அது பரமேஸ்வரன் மேல பட்டதோ, டாப்புன்னு 3வது கண்ணை திறந்தார் பரமேஸ்வரன். திறந்த உடனே மன்மதன் சாம்பலா போயிட்டார். அப்படின்னு காமத்தை தகனம் பண்ண, காமத்தையே தகனம் பண்ணவராச்சே, அப்புறம் காலனையே உதைத்தவராச்சே, அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை வந்து அவர் கிங்கரலா இருந்து நான் இந்த மாதிரி காரியத்தை பண்ணலாமா அப்படின்னு மனசளவுக்கு பஷாத்தாபப்பட்டு நேர பரமேஸ்வரன்ட்ட வந்து சேர்ந்தார். உடனே பரமேஸ்வரன் முகத்தை பார்த்தா, சுந்தரா, ஹாலாசிய சுந்தரா, உன் முகத்துல வாட்டம் தெரிகிறேப்பா, என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டு, பரமேஸ்வரனுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்ல, சும்மா இவர்கிட்ட விஷயத்த வாங்குறதுக்காக சும்மா கேட்கிற.
அப்படின்னு கேட்டு வந்த செய்தியை சொன்னார். அப்ப பரமேஸ்வரன் சொன்னார்ப்பா, நீ பண்ணது அபராதம்பா. ஏன்னா வைகுண்டத்துல பார்த்தாருன்னா விகுண்டச்ச ஸ்வயம் பிரபம் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அந்த வைகுண்டத்துல விகுண்டமே கிடையாது. விகுண்டம்னா கம்பார்ட்மெண்ட்ஸ். கம்பார்ட்மெண்ட்ஸ்னா என்னன்னு கேட்டானா, ட்ரெயின்ல போறது கம்பார்ட்மெண்ட். ட்ரெயின்ல எது கம்பார்ட்மெண்ட் வச்சுக்கிறா, இது இது புறத்தையாரோடது அப்படின்னு பிரிக்கிறதுக்காக தானே கம்பார்ட்மெண்ட் வச்சிருக்கா. அதனால வைகுண்டத்துல இந்த மாதிரி கம்பார்ட்மெண்டே கிடையாது. எல்லாரும் பகவானுக்கு பொது, எல்லாரும் பகவானுக்கும் துல்லியமும் சமமானவர். ஏன்னா எல்லாருமே பகவான். அப்படி எல்லாருமே பகவானா இருக்கிறதுனால அதுக்கு ஏது பேதம்? அப்படி பேத புத்தி இருந்ததுன்னா அவன் பூலோகத்துக்கு போக வேண்டியதுதான். இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் சமம்னு வேணாம், பிளட்ஜ் வேணா பண்ணலாம். ஆனா வாஸ்தவமா சமமா இருக்கும்னா பிராக்டிகல் லைஃப்ல பார்த்தாதான் தெரியும். அப்படின்னு இந்த வைகுண்டத்துல அப்படி ஜெய விஜயால் சனகாதிகளை திட்டதுனால, தேசத்தோட பேசினால அவ 3 யுகத்துல ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவா வந்தார். அப்புறம் ராவணன் கும்பகர்ணனா வந்தார். அப்புறம் துவாபர யுகத்துல சிசுபாலன் தண்டவத்திரனா வந்தார் அப்படின்னு பாகவத்துல சொல்றது. இதே கைலாசத்துல எப்போ அந்த ஹாலாஸ்ய சுந்தரன் கமலினி அனுகிட்ட மேல காமவசப்பட்டதுனால பரமேஸ்வரன் சொல்றா, நீ பண்ணது தப்புப்பா. அதனால இதுக்கு அபராதத்தை நீ அபராதம் அனுபவிக்கணும்னா நீ பூலோகத்துக்கு போனோம். பூலோகத்துல போய் நீ என்னவா சுகத்தை அனுபவிக்கிறவோ அனுபவிச்சுட்டு திரும்ப கைலாசத்துக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு மனசுல தப்பு பண்ணிட்டோம், இந்த தப்பு அபராதத்தை ஏத்துக்கிறோம். ஆனா அவருக்கு என்ன கவலைனா, நான் பூலோகத்துல போயிட்டோம்னா இந்த உலகத்துல வந்துட்டோன்னு, அந்த உலகத்துல வந்தோன்னா எவ்வளவு விவகாரம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு, எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு சச்சரவு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் என்ன, ஒரு விஷயத்தை அடையணும்னா ஒண்ணு மேலோட்டமா பார்த்தா அது என்னமோ சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு, உள்ள போய் பார்த்தா இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு நமக்கே பயத்தை உண்டாகும்படியா ஆகும். அப்புறம் ஒண்ணு பார்த்தா ஐயோ பயங்கரமா இருக்கு, இதுவா இருக்கேன்னு அப்படின்னு நம்ம எல்லாம் கைகால எடுக்குவோம். ஆனா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போட்டா சின்ன மேட்டரு, ரொம்ப சில்லற விஷயமா இருக்கேன் அப்படின்னு இதை தட்டி எரியும். இப்படி மாத்தி மாத்தி நமக்கு பாவம் வந்துட்டே இருக்கேன். இப்படி உத்வேகம் கண்ணா பின்னாடி இந்த உலகத்துல இருக்கே அப்படின்னு நினைச்சிருந்து நான் அவங்களை மறந்துடுவேனே, இதுக்கு வேற ஏதாவது உபாயம் இருக்கா, வேற ஏதாவது பிராயஷ்டம் இருக்கான்னு சொன்னார். அப்போ பரமேஸ்வரன் சமாதானப்படுத்துற, கவலைப்படாதப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ எம்மை சேர்ந்தவராச்ச, என்னோட சொரூபத்தை நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன், என்னோட சாரூபியத்தை நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன். எப்போ கொடுத்துட்டேனோ என்னோட கடமை, நான் என்னை எப்போதும் என்னை எப்போ ஸ்மரணம் பண்ணும்படியான தக்க சமயம் தந்தாப்புல நானே வருவேன் அப்படின்னு சமாதானம் படுத்திண்டு, அதுவும் பூலோகத்துல உம்மால பெரிய காரியம் நடக்க வேண்டியதாகும்பா, அதனாலதான் உனக்குள்ள அந்த காமத்தை உண்டாகும்படியான வியாஜத்தை நான் ஏற்றி விட்டேன். அந்த பெண்களுக்கும் காமத்தை உண்டாகும்படியான அம்பிகையோ ஏற்பட்டு கொடுத்ததுனால நாங்க 2 பேரும் உங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரயோஜனம் என்ன, உங்களால இந்த பூலோகத்துக்கு நல்லது ஏற்படணும் அப்படின்னு பரமேஸ்வர அனுகிரகத்துல பறவை நாச்சியார் திருவாரூர் அவதாரம் பண்ணா. கமலினி என்கிற ஒரு பொண்ணு, அப்புறம் அனிந்தித்தே என்கிற பொண்ணு திருவொட்டியில சங்கிலி நாச்சியாரா அவதாரம் பண்ணினார். இவா எல்லாத்துக்கும் முன்பாக திருநாவலூர் நடுநாடுன்னு சொன்னேன் நேற்று தினம் அப்பர் பெருமான் சரித்திரத்துல, அந்த நடுநாட்டுலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளா சடையனாருக்கும் இசை ஞானியாருக்கும் 2 பேருக்கும் திருக்குமாரனாக நம்பி ஆரூர் திருநாவூர்ல அவதாரம் பண்ணினார். அவதாரம் பண்ண உடனேயே அவ 2 பேரும் யாருன்னா சிவாச்சாரிய குடும்பம். ஆனா அவளோட குலதெய்வம் யாருன்னா திருவாரூர் தியாகராஜ சுவாமி தான். ஏன்னா அவன் தாத்தா பேரு ஆரூரர் தான் பேரு. அவன் தாத்தா ஞாபகம் வச்சுதான் பேர குழந்தைக்கு நம்பி ஆரூரர்னு பேரு வச்சுட்டார். அவன் சின்ன வயசுலே அவளுக்கு சிவநாமத்தோட மகிமையை சொல்லி கொடுக்குறா, சிவகதைகளை சொல்லி கொடுக்குறா, அப்புறம் சிவலீலைகளை சொல்லி கொடுக்குறா. அந்த சிவலீலையை கேட்டு 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 4 மேனி பொழுது ஒன்றா குழந்தையா அழகா வளர்ந்து வர, அப்புறம் விளையாடுறச்ச சிவஸ்மரணையோடயே விளையாடிட்டு இருந்தார். அங்க வாசல்ல அந்த காலத்து ராஜா, நடுநாட்டு ராஜாவான நரசிங்க முனையார்னு பேர், அவரும் வரப்போற திருத்தொண்டர் தொகையில, அவரை பத்தியும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் பெருமையா பேச போறார். அந்த நரசிங்க முனையார் யாருன்னா, யாராவது ஒரு அடியார பார்த்தார்னா உடனே கடவுள் நமஸ்காரம் பண்ணுவார். எந்த இதுவும் பார்க்க மாட்டார், எந்த குலம் எந்த கோத்திரம் பார்க்கவே மாட்டார். யாரா அடியார் வந்துட்டா திருநீரிட்டு இருந்தாதான் கடவுள் நமஸ்காரம் பண்ணிடுவா. அப்போ
இவர் ஒரு பெரிய அன்னதான நட்சத்திரம் நடத்திட்டு இருக்கார் நரசிங்க முனையார். அங்க இருக்கிற ஒரு திருடன், நமக்கு சோறு கிடைக்கலையே, நமக்கு பொற்காசு கிடைக்கலையே, யாராவது பார்த்தா எங்கேயாவது காவலாளிகள் நம்மளை போட்டு நறுக்குன்னு கூப்பிட்டு அடிச்சுட போறார் போல இருக்கு, அதனால ஃப்ரீயா வந்து அங்க ஒரு காஷாயம் இருக்கு, ஃப்ரீயா ருத்ராட்ச மாலை இருக்கு, அதை போட்டு தலையும் மொட்டை அடிச்சுட்டு நெத்தியில திருநீரை பூசிண்டு அப்படியே இந்த ராஜா கிட்ட நிற்போம். இந்த ராஜாவும் பார்த்தா தரல பிரபுவா இருக்கான், நம்மள எப்படி இருந்தாலும் கொடுத்துருவார் போல இருக்கு. நான் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த திருடன் வந்து சிவனடியாரா ட்ரெஸ் பண்ணிட்டு வேஷமோட வந்தார். அங்க பக்கத்துல இருக்கிற அமைச்சர் பக்கத்துல இருக்கிற மந்திரி அமைச்சர் அந்த பக்கத்துல இருக்கிற மந்திரி வந்து இவரை பார்த்தார். இந்த திருடன் முன்னாடி இருந்தாரு சிவனடியார் போட்ட, இவரை பார்த்து, மகாராஜா இன்னும் கொஞ்சம் நல்லா கூர்ந்து பாரு மகாராஜா, இதே கியூல 5வது பர்சனா இருக்கானே, 5வது பர்சனா ஒருத்தர் இருக்காரு, அந்த ஒரு ஆளு 5வதா ஒருத்தர் ஆள் இருக்காரு, அவர் வந்து திருடன் கொள்ளக்காரன், எல்லா சாமானியும் திருட்டின்னு போவார், அவருக்கெல்லாம் அவ்வளவு காசெல்லாம் கொடுக்காத, கொஞ்சமா கொடு அப்படின்னு இவர் சொன்ன உடனே மெனக்கட்டு அந்த சிவனடியார் வேஷம் போட்டவன் வந்து இவாள் எல்லாரையும் கொஞ்சம் லேசா விலக்கி வாப்பா வாப்பா அப்படின்னு கூட்டு வந்து இவாளுக்கு எவ்வளவு தனத்தை கொடுக்குறோமோ அதை விட டபுள் டைம் ஜாஸ்தி கொடுத்துட்டாரு இவர்கிட்ட. ஏன்னா அந்த சிவனடியார் வேஷம், அந்த சிவனடியார் வேஷத்தோட இருந்தா அதான் நாடகத்தால் நான் அடியார் போல் நடிக்கிறேன் அப்படின்னு அப்பர் பெருமான் சொன்னாரு. அடியார் போல் நடிக்கிறேன், எதுக்குதான் அந்த நடிப்போட பிரயோஜனம் என்னன்னா நம்மள வந்து சிவன் பக்கத்துல சேர்க்கறதுக்கு தான். நம்ம சிவன் பக்கத்துல நம்ம மனசு திருப்பறதுக்காக தான் சித்தத்தை சிவன் பால் போல் வைத்தார். இதே சுந்தரமூர்த்தி நாயனாரா திருத்தொண்ட தொகையில சொல்லவே போல. அப்படி சித்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு தான் முதல்ல நம்ம நடிக்கிறோம். அந்த நடிப்பு நல்லதா கெட்டதான் அப்படின்னு வந்து விசாரணை வேணவே வேணாம். ஏன்னா முதல் படி வந்து ஆத்தியாத்மிகத்துல வரணும், ஆன்மீக வாழ்க்கையில நடந்து கொள்ளணும் அப்படின்னு அவன் படி எடுத்து வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நடிக்கணும். அடியார்கள் மாதிரி நடிக்கவாது பிரயத்தனம் பண்ணணும். அப்படி நடிக்க எத்பாவம் தத்பவதி, அந்த பாவமே அது வந்து அது இருப்பிடமா அதுவே மாத்தி விட்டுடும். அப்படிதான் பாகவத ஏகார ஸ்கந்தத்துல வருது. அந்த புழுவை உதாரணமா காட்டுறான். அந்த புழு வந்து அது வந்து வெள்ளம் வர பார்க்கும், வெள்ளம் வரச்ச குழவை வந்து நெருக்கிடு தலையை குட்டும், அந்த குட்டை வாங்கி திரும்ப தன் இடத்துக்கு போ, அப்புறம் திரும்பி வெள்ளம் வரும், அந்த குழவி நெருக்க தலையை குட்டும், அப்புறம் அதை பயந்து அது தன்னோட இடத்துக்கு போக வெள்ளம் வந்தா குழவி நம்ம தலையை குட்டும், வெள்ளம் வந்தா குழவி நம்ம தலையை குட்டும் அப்படின்னு பயந்து அதுவே குழவி ஆயிடும் பின்னாடி. அப்படிதான் அப்படின்னு நம்ம நடிக்க அடியாரோ நடிக்க நம்மளே அடியார ஆக்கிடும் அப்படின்னு இந்த சிவ அடியார் வேஷத்தை பார்த்து நரசிங்க முனையார் மரியாதை கொடுத்து அவருக்கு நிறைய தரத்தை கொடுத்தார். அப்பேற்பட்ட அந்த நரசிங்க முனையார் இந்த நம்பி ஆரூரரை பார்த்து, ஆஹா இவர் நம்ம திருக்குமாரனா வந்து ஸ்வீகரணம் பண்ண நல்லா இருக்குவே அப்படின்னு அந்த ஆசையோட வந்து இவர் போறார். போன உடனே இவருக்கு சடையனாரும் இசைஞானியாரும் 2 பேருமே தெரியும், பரம சிநேகிதன், ரொம்ப க்ளோஸ். அவளை பார்த்து, சடையனாரே உங்க குழந்தைய நான் ஏத்துக்கிட்டோமா, அவரை நல்லபடியா வளர்த்து அவரை நல்லபடியா சாஸ்திரங்கள் அத்தனையும் கத்துந்து என்னோட இதுல நான் வந்து ஸ்வீகரணம் பண்ணட்டுமா, அவரை ஏத்துக்கிட்டோமா அப்படின்னு அவரோட பர்மிஷனை கேட்டு கடைசியில நரசிங்க முனியாரை வந்து இந்த நம்பியாரோட கையை பிடிச்சிட்டு தன்னோட அரண்மனை கொண்டு போன. அரண்மனையில கொண்டு போனா எல்லா சாஸ்திரங்களும் அவர் வந்து வாத்தியாரை கொண்டு வந்து சொல்லி கொடுத்து வேதத்தை வந்து நல்லா கத்துண்டு, அப்புறம் சிவபக்தி அந்தரிகமா இருக்கு. ஆனா ராஜாவோட சம்பந்தம் இருக்கிறதுனால சுவாபாவிகமா போகத்தையும் அனுபவிச்சிருந்தார். போகம் அனுபவிச்சதுன்னா என்ன, அந்த போகத்திலே வச்சுட்டு கண்டபடி பைசா செலவு பண்றது மாதிரி போகம் இல்ல. நம்ம போகத்தை அனுபவிக்கிறோம் எதுக்காகனா நம்ம சுவாதத்துக்கு தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப ஏதாவது போகத்தை அனுபவிக்கணும், ஏதாவது ஒண்ணு வேணும்னா விஷயத்தை எதுக்கு வேணும், இதனால எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், இதனால ஏதாவது சுகம் கிடைக்கும், இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கும், நான் அந்த உத்தேசத்தோட தானே ஒரு பொருள் பின்னாடியே நம்ம போவோம். ஆனா இவர் எப்படி இருந்தார், இவர் ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தால போகத்தை வந்து இவர் அனுபவிக்கிறார். ஆனா மனசு சிவபக்தியிலேயே இருக்கு, சிவபக்தியிலும் இருக்கார், போகத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கார். எப்படின்னு 2மே மாத்தி இருந்தது இவருக்கு.
அப்போ இவர் எல்லாத்தையும் கத்துண்டு ராஜாட்ட வந்து ராஜரீக சாஸ்திரத்தையும் கத்துண்டு எப்படி யானைப்பட குதிரை புதிரெல்லாம் எப்படி ஓட்டணும் எல்லாத்தையும் ஒரு முறையா கத்துண்ட. ஆனா கடைசியில இவருக்கு 11-12 வயசாயிடுச்சு. கல்யாண பருவம் வந்துட்ட. நரசிங்க முனையாருக்கும் ஆசை. அந்த ராஜாவும் வந்து சிவபக்தனா இருக்கார் ஒரு பக்கம், இன்னொன்னு தர்மத்தை ஃபாலோ பண்றதுனால இவரோ ஆதிசைவர் சிவாச்சாரியர் குடும்பம். அதனால இவருக்கு இவரோட மரபு ஏத்த பொண்ணை வந்து இவர் பார்க்கணும்னு இவர் திட்டமிடுற. இவரும் தகப்பனாரான சடையனாரும் இசைஞானியாரும் 3 பேருமே சேர்ந்து பொண்ணு பார்க்கிற சமயத்துல பக்கத்து கிராமத்துல அங்க இருக்கிற ஒரு சத்பிராமணன்ட்ட அவரோட பொண்ணான ஷடங்கவி சிவாச்சாரியார் இவா 2 பேருமே சம்மதிச்சு மேல வந்து கல்யாணத்தை ஆரம்பிக்க போறா அப்படின்னு டேட்டையும் பிக்ஸ் பண்ணிட்டான். அப்படியே வந்து இவா 2 பேருமே வந்து இவ டேட்டை பிக்ஸ் பண்ணிட்ட உடனே இப்ப கல்யாணம் வந்து ஜம் நடக்க போறது. அப்போ அந்த சமயத்துல பரமேஸ்வரன் வந்து பார்த்தார். அப்படின்னு இவர் பாட்டுக்கு போகத்தை அனுபவிச்சார். 11 வருஷம் ஆயிடுச்சு. இவர் போகத்தை அனுபவிச்சு கல்யாணமும் ஆயிடுச்சு. கல்யாணமும் ஆகிற சமயத்துல அப்போ பரமேஸ்வரன் வந்து என்ன பண்ணணும்னு வந்து பெரிய பெரிய திட்டமிடுறார். அப்போ வந்து இந்த பூலோகத்துல இறங்கி வந்தார். இறங்கி வந்து அவரோட ரூபத்தை சேகிதா பெருமாள் அழகா சொல்ற. அவர் வந்து ஒரு உத்தரியத்தை கட்டிண்டு பஞ்சகச்சத்தை கட்டிண்டு பெரிய தாடி. அந்த பெரிய தாடி எதுக்குன்னா அந்த உள்ள இருக்கிற நீலகண்டத்தை மறைக்கிறதுக்காகவே ஒரு பெருசா தாடி வளர்த்திருக்க. அப்புறம் தலையில வந்து முண்டாச வந்து பலமா கட்டியிருக்கார். எங்கேயோ பிறைச்சந்திரனோ கங்கையோ தெரிஞ்சிட போறது போல இருக்கு. அதனால அதை மறைக்கிறதுக்காகவே கட்டியிருக்கார். நம்ம கண்ணனும் என்னன்னா அவர் என்னதான் வேஷம் போட்டாலும் மயில் பீலி காட்டி கொடுத்துரும். அப்படிதான் பீஷ்மாச்சாரியர் கதையிலையும் வருது. பீஷ்மாச்சாரியரும் பிரதிஜை பண்ணார், பாண்டவர்களை வந்து ஒத்தனா இருந்து சமாதானம் பண்ணிடுவேன் யுத்தம் தடைப்படாத பட்சத்துல அப்படின்னு பீஷ்மாச்சாரியர் அப்போ வந்து பிரதிஜை இட்டார். உடனே பஞ்சபாண்டவர்கள் கதிகளுக்கு பயப்பட ஆரம்பிச்சது. தாத்தா பிரதிஜை பண்ணிட்டாரே, அவர் சொன்னதை செய்யாத ஒரு நாளும் கிடையாதே, அவர் தான் சத்தியத்தை மீற மாட்டாரே அப்படின்னு பயப்பட கிருஷ்ணர் சமாதானப்படுத்திண்டு தானும் திரௌபதியும் அப்பேற்பட்ட மகாபுருஷன் திரௌபதியிட்ட சொல்லி அந்த பீஷ்ம தாத்தாவோட அறையில கொண்டு விட்ட. அவரோ அந்த திரௌபதி அம்மாவோ 1 தடவை நமஸ்காரம் பண்ண வேண்டியதானே 5 தடவை நமஸ்காரம் பண்ணிட்டார். நமஸ்காரம் பண்ணி யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் விட்டாரே, யார் சூழ்ச்சி பண்ணாருன்னு பார்த்தா அந்த கிருஷ்ணன் வந்து அந்த பகவான் வந்து யார பிரேரணிட்டாரோ முகத்தை மறைச்சு தம் மயில்வேலி தான் காட்டி கொடுத்தது. உடனே பீஷ்மர் பிரதிஜை நிராயுத பாணியா வந்து உன நிராயுத பாணியா நீ பிரதிஜை பண்ணியே அந்த பிரதிஜையை பங்கப்படுத்துவேன். அதுக்காகவே பீஷ்மர் வந்து பயங்கரமா யுத்தம் பண்ணி பஞ்சபாண்டவர்களை திணறும்படியா பண்ணும்படியா பண்ணி மேல பகவான வந்து ஆயுதம் எடுக்கும்படியான தாம் பிரதிஜையை சாதிக்கும்படியா பண்ணார். இப்படின்னு கண்ணபிரானால தன்னை மறைக்க முடியல. ஏன்னா அப்பேற்பட்ட பக்தனால அவர் மறைக்க முடியல. இங்க பரமேஸ்வரன் மெனக்கட்டு இவ்வளவு பிரிகாஷ்டரியா எடுத்துட்டு ஜடையும் மறைச்சார், தன்னோட நீலகண்டத்தையும் மறைச்சார், எல்லாத்தையும் மறைச்சிண்டு மாறுவேஷத்தோட கண்டுபிடிக்காத மாதிரி வந்து நின்றார். இப்படி ஸ்பெக்டேட்டரா வந்து பார்த்தார். எல்லாம் நல்லபடியா நடக்கிறது, மேல காலங்கள்லாம் நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது, எல்லா செலிப்ரேஷனும் பண்றா, எல்லா குதூகலமா பண்றா, எல்லாம் நல்லபடியா வேதோக்தமா நடக்கிற தருவாயில இவரோ மெனக்கட்டு கத்தி அனௌன்ஸ் பண்ற, கையில ஓலைய வச்சுண்டு இதோ இருக்காரே அருரன், இவரோட குலத்துல சேர்ந்தவர்கள் எல்லாரும் வந்து இவரோட முக்கியமா தாத்தா, இவர் தாத்தா வந்து ஓலையில எழுதியிருக்கார், இவரோட குலத்துல வந்த பரம்பரை எல்லா சொந்தக்காராலும் எல்லாரும் வந்து எம் அடிமை அப்படின்னு கத்தி சொல்ற. இப்போ சுந்தரமூர்த்தி இந்த நம்பியார்களுக்கும் திடீர்னு ஆச்சரியமா போயிடுச்சு. என்னடாது வயசாகிறதோ மரியாதை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தார், இவர் கண்ணா பின்னான்னு பேசுறாரு. நானும் வந்து யாருன்னா சிவாச்சாரியர் குடும்பம், இவரோ வைதிகர், எப்படி ஒரு பிராமணன் வந்து அடிமையாக முடியும்? பிராமணா வந்து பிச்சை எடுக்கிறோம் வந்து தர்மத்துல சொல்லி இருக்கு, பிராமணா எப்படி ஒருத்தருக்கு அடிமையாக முடியும்? ஏன்னா அவ பூதேவர்கள் தானே சாஸ்திரமே சொல்லியிருக்கு. ஏன்னா தேவர்களை வந்து சாட்சாத்கரிக்கிறோம்னா மந்திர மூலியமா தான் தேவர்களை வந்து வேலையே செய்வா. அக்னியை வந்து எப்படி ஆவாகனம் பண்ணணும்னா அக்னி மந்திரத்தை சொல்லிதான் அக்னியத்தை வந்து திரவியங்கள் சமர்ப்பிச்சுதான் வந்து அக்னியை வந்து ஆவாகனம் பண்ண முடியும்.
அக்னயே சுவாகா அக்னே இதம் நமமா அப்படின்னு அக்னியை வந்து கொண்டு வர முடியும். அப்படி தேவேந்திரன் சொன்னா சத்ருஞ்சய மந்திரம்லாம் சொல்லணும். இப்படி வேத மந்திரத்து மூலியமாதான் தேவர்களை கொண்டு வர முடியும். ஆனா சாமானிய ஜனங்களுக்கும் அந்த மந்திர பலம் மந்திர சக்தி கிடையாது. அதுக்காகவே எந்த வைத்திய காரியம் இருந்தாலும் ஒரு ஐயரை கொண்டு வருவர், ஒரு பிராமணனை கொண்டு வருவர். அந்த பிராமணன் வந்து அவ பண்ண காயத்ரி ஜபத்தினாலேயே தேவர்கள் எல்லாம் கை கட்டிண்டு வாயை பொத்திண்டு இவருக்கு சேவை செய்வார். அதனாலதான் இவருக்கெல்லாம் பூதேவர்கள்னு பேர் இந்த பிராமணர்கள். அதனால யாருக்கும் அடிமை கிடையாது. இவர் எப்படி அடிமை சொல்றாரு, ஓலையில போட்டிருக்க அப்படின்னு இவர் பேசுறார். நீ என்ன பைத்தியமா, இவருக்கு வந்ததே ஆத்திரம். அந்த ஓலைய லபக்குன்னு புடுங்கி அத கிழிஸ்டர். உடனே இந்த வயசானவர் சும்மா இருக்க வேண்டியதான கையோ முயோ கத்தினார். கத்தி ஊரே கூப்பிட்டார். எல்லாரும் வந்து பாக்குறார். எல்லாரும் பார்த்து வந்து இவர் சொல்றார், இவா பரம்பரை உட்பட்டவ எல்லாருமே அடிமை. இவரோ வந்து இதை நெக்லெக்ட் பண்றா, இல்ல 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 இல்லன்னு அப்படின்னு இவர் தள்ளுறார். அப்புறம் அங்க இருக்கிற ஒரு வயசானவர் இவர் பார்த்தார், இப்படின்னு இவங்க சண்டை போட்டா நமக்கு சரிப்பட்டு வராது, ஒரு வழக்கு மன்றத்துல இவளை ஐசின் போலாம். இவர் பண்ணது அநியாயம். ஓலைய வந்து அதுவும் பித்ராஜித்தமா அந்த ஓலைய வந்து கிழிச்சிட்டாரு, அதனால இவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு இந்த வயசானவரும் கத்தின் இந்த வயசானவரும் கத்தின் ரெண்டு பேருமே வழக்கு மன்றத்துல வந்து நிக்கிறார். அங்க எதிர்த்தாப்புல ஒரு நீதிபதி. இவா முதல்ல இந்த வயசானவரை கேட்கிறார், ஏன்னா வயசு பெரியவர்னால கேட்கிற. இவரை கேட்டு இந்த மாதிரி இவா தாத்தா வந்து அப்போ அந்த காலத்துல ஓலையில எழுதியிருக்கார், அந்த காலத்துல வில்லுல எழுதியிருக்கார், இவா பரம்பரை எல்லாருமே இந்த திருவண்ணூர் பித்தனுக்கு அடிமை அப்படின்னு எழுதியிருக்கார். இவர் சொல்றது அசல் போய் ஓலை இல்ல இருக்க. இவர் சும்மா யாரோ பேசுறாரு, நம்பாத, நான் சொல்றதை ஒத்துக்கோ, எனக்கு இந்த வயசானவருக்கு சம்பந்தமே இல்லை. இப்பதான் என் கல்யாணத்துல இவரை பார்த்தேன். இவர் எப்படி வந்து தீர்மானத்துல வருவார், நான் வந்து ஒரு கடிமைன்னு உங்களுக்கே தெரியலையா? இந்த ஊரு கூட இல்லவர், நான் வந்து ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியுமே, இப்படி உலகமே நம்ம எல்லாருமே தெரியுமே, இந்த வயசானவர் நீங்க கூட பார்த்தது இல்லைன்னு. இவரை போய் கேளுங்க, சாட்சி இருக்கா இல்லையா, ஓலை இருக்கா இல்லையா, எவிடன்ஸ் இருக்கா இல்லையான்னு அப்படின்னு போய் கேளுன்னு அப்படின்னு பிரேரணையிட உடனே இந்த வயசானவர் வந்து இவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு தன்னோட ஜோப்புல இருந்து இந்த ஓலையை எடுத்தார். உடனே சுந்தர அந்த நம்பி ஆர்வருக்கு தூக்கி வாரி போட்டுது. நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சதானப்பா உனக்கு அந்த பொய்யான ஓலைய வந்து உன்கிட்ட இருந்தது, அசல் ஓலை இங்க இருக்கு பாரு, இதை எடுத்து நீங்க படிங்க அப்படின்னு எல்லாம் வாசிச்சா அந்த அவரோட கையெழுத்து, ஆரூரோட கையெழுத்து, தாத்தாவோட கையெழுத்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. இத பார்த்தோன்னு இவா எல்லாரும் தீர்மானம் இட, அப்போ சுந்தரர் அந்த நம்பி ஆரூரர் என்பவர் பார்த்தார். எங்க வந்து நீங்க தீர்ப்பு சொல்லுவேன், தீர்ப்பு வந்து எங்க ஊர் திருவேநல்லூருக்கு வா, அங்க நான் தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவரோ ஓடுற, இவர் வேகமா நடக்கிற, இவரோட வேகத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படியே வேகமா நடக்க 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 இவர் அந்த வேவ்லென்த்துக்கு ஏத்த மாதிரி ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ணி ஓட ட்ரை பண்ணி பாக்குற. ஓடி போய் பார்த்த உடனே இந்த திருவெண்ணெய்நல்லூர் கஷேத்திரம் வந்து சேர்ந்தார். அங்க வந்து சேர்ந்த உடனே பட்டுன்னு அந்தர்தானம் ஆயிட்டார். ஆனா அவர் வந்தாருன்னு எப்படி தெரியும்னா, அவரோட திருவடி இருக்கு, அவரோட செருப்பை ஓரமா போட்டு பாதுகையை ஓரமா போட்டு அந்தர்தானம் ஆயிட்டார். அப்படியே பார்த்து 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 அப்போ அவர் நினைச்சாரு, இந்த பித்தன் இருந்தாரே எங்க போயிட்டாரேன்னு திக்கு தலையில பார்த்த. அப்போ திடீர்னு அந்த வயசான பித்தர் வந்து யாருனா, ஆகாசத்துல நந்தி வாகனா, ரிஷபாரூடனா, அப்புறம் நாகாபரண பூஷிதனா, அப்புறம் புலித்தோல் அணிந்தவனா, அப்புறம் யானைத்தோல் உத்தரையின் அணிந்தவா, அப்புறம் முப்புரி நூலோட திரிபுன்றதாரியா, கையில வந்து இந்திய திரிசூலத்தோட, அப்புறம் டக்காவோட, சம்ஹார அக்னியோட இப்படி தர்சனம் கொடுக்கிறார். உமையொரு பாகனா சோமஸ்கந்தரா தர்சனம் கொடுத்தார். அதை பார்த்த உடனேயே தொக்கி துருகி நமஸ்காரம் பண்ற. அதை பார்த்த உடனே கதிகலங்கி பார்க்கிறார். நீர்தான் அந்த ரூபத்துல வந்தேரா சுவாமி அப்படின்னு நினைச்சு சொல்ற. அப்போ அந்த பூர்வ ஸ்மிருதிய வந்து ஞாபகப்படுத்துற,
ஏன்னா பகவான் கீதையில சொல்ற மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் அப்படின்னு கீதையில ஸ்பஷ்டமா சொல்ற. அவர்தான் நமக்கு அந்த பூர்வ ஸ்மிருதியை ஞாபகப்படுத்துவார். இப்ப பூர்வ ஜென்மத்தை ஒரு பட்சி எடுத்துக்கோ, சாமானிய ஒரு பறவை. அந்த பறவை அண்டார்டிகால இருந்து மெட்ராஸ் வரணும்னா அது எவ்வளவு தூரத்துல டிராவல் பண்றது, கரெக்டா வேதாந்தங்கள்ல இறங்குறது, வேதாந்தங்கள்ல இறங்கினோட எங்க நான் ஏறினேன் அப்படின்னு அவ்வளோ கிலோமீட்டர் அவ்வளோ மைல் தூரம் டிராவல் பண்ணி எப்படி கரெக்டா அங்க சேருவோம். ஏன்னா மத்த ஸ்பிரித்து ஞானம் அப்போகணும். அதுக்கு இந்த ஸ்மரணையை கொடுத்துருக்க, நமக்கும் அந்த ஸ்மரணையை கொடுத்துருக்க. நம்ம டெய்லி நடமாடுறதுக்கு காரணம் என்ன, பகவான் கொடுக்குற அந்த ஸ்மரணை. நம்ம பகவான் ஞாபகப்படுத்தலைன்னா அந்த நாளே நமக்கு ஃபைனல் டேயா நமக்கு குட் பை ஆயிடும். அப்படி நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கறதுனால ஞாபகத்தை இவருக்கு ஞாபகம் வந்தது, எதுக்கு வந்திருக்கோம், என்ன பிரயோஜனத்துக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்சு இப்போ அந்த பரமேஸ்வரனை பார்க்கிறார். அந்த பரமேஸ்வரர் ரூபத்தை தரிசனம் பண்ணி அவருக்கோ என்ன பரமேஸ்வரனோ என்ன அஷ்டமூர்த்தியா இருக்கார், 8 திக்கிலையும் சூழ்ந்து இருக்கார். அந்த பரமேஸ்வரன் நான் எப்படிப்பா ஸ்துதி பண்ணுவேன், அந்த பரமேஸ்வரனை நான் எப்படிப்பா மங்களாதாசனம் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சாமானிய மனுஷன் தான் அவனோட குணம் நம்ம கண்ணில் படுறது. அவனை 10 வார்த்தை சர்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு நம்மளால முடியுது. ஒருத்தர் நல்லா படிச்சா, ஒருத்தர் நல்லபடியா அது பண்ணிட்டா, அதுக்கே நம்ம டிகிரி கொடுக்குற சர்டிபிகேட்டும் பண்றோம். ஏன்னா அவன் பண்ணதோட கண்டென்ட் நமக்கு மனோரஞ்சகமா இருக்கு, நமக்கு குதூகலமா இருக்கு, நம்ம மனச சந்தோஷத்தை உண்டாகும்படியா பண்ணியிருக்கான். அதுக்காகவே இவனுக்கு டிக் மார்க் போடுவோம், இவனை அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஆனா இவர் யாரு, எல்லா வாதமும் அவர் தான் இருக்க. இவரை எப்படிப்பா ஸ்துதி பண்றது, இவரை எப்படி ஸ்துதி பண்றது, எனக்கும் அந்த அளவுக்கு யோக்கியத்தை இல்லையே, எப்படிப்பா நான் சுவாமிய பத்தி பாடுறது, நான் என்ன பண்றது இப்படின்னு பார்த்தோன்னு பரமேஸ்வரனோ இவரோட பாவத்தை புரிஞ்சுட்டார். இவரோ திணறின் இருக்கான்னு பாவத்தை புரிஞ்சு உமது அர்ச்சனை தமிழ் பாட்டு அப்படின்னு உபதேசம் பண்ண. உன் வேலை என்னன்னா, உன் அர்ச்சனை உன் பூஜை என்னன்னா என்னை பத்தி பாடுறது. அதுதான் நாதோபாசனம்னு பேர். நாதோபாசனம்னா என்னன்னு கேட்டோம்னா, வெறும் மியூசிக் அகாடமியில பெரிய பெரிய இடத்துல போய் பிபிபியில பாடுறதுன்னா நாதோபாசனம் இல்ல. அது நம்மளோட சங்கீத ஞானத்தை 10 பேருக்கு தெரிவிக்கிறதுக்கு. அதுல தப்பு நான் சொல்லவே மாட்டேன். இந்த சங்கீத ஞானத்தை தெரிவிக்கிறதுக்கு அப்படி இந்த சங்கீதத்தை ஜாகேவால் எப்படி ராமர் அனுபவிச்சார், தீட்சிதர் முத்துசுவாமி தீட்சிதர்வால் எப்படி உபாசனை பண்ணினார், ஊத்துக்காடு வெங்கட கவி எப்படி கிருஷ்ணர் உபாசனை பண்ணினார், அவர் வண்ணமாச்சாரியர் எப்படி திருவேங்கடமுடைய உபாசனம் பண்ணினார் அப்படின்னு நினைச்சிண்டு பாடுறதுதான் நாதோபாசனம். ஏன்னா சங்கீதத்தை அவர் தானே இருக்கார். அதனால ஜாகேவால் சொல்றா, சங்கீத ஞானமும் பக்தி வினான்ற. சங்கீத நீ பக்தி இல்லைன்னா அந்த சங்கீத ஞானம் வியர்த்தம்ன்ற. அப்படின்னு பகவான் நமக்கு பேர்பட்ட குரலை கொடுத்திருக்காரே, ஷாரீரத்தை கொடுத்திருக்காரே, அந்த ஷாரீரம் கொடுத்த பிரயோஜனம் பகவானுக்கு நிவேதனம் பண்றதுக்கு, பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்கு, பகவானோட குணத்தையே நினைச்சு பாடிட்டே இருக்கிறதுக்குதான் நம்ம கத்துண்ட சங்கீதத்தோட பிரயோஜனமே. அதனால இந்த நாதோபாசனையா சுந்தரமூர்த்தி நாயனாரும் உதாரணமா, நம்பியாரும் உதாரணமா காட்டுறார். உடனே உங்க அர்ச்சனை தமிழ் பாட்டு, அப்ப பாக்குற தமிழ் பாட்டு அர்ச்சனைன்னு சொன்ன, நான் எதை பாடுறதுப்பா, என்ன பாடுறது? ஏன்னா ஒண்ணு கண்டென்ட் இருந்தாலே பாட முடியும். ராமரை பத்தி பாடுனா ராமா அதிக சூடவேல் அப்படின்னு பாடிடலாம், அப்புறம் மறுக்கேலரா ஓராகவான்னு பாடிடலாம் ஜாகேர்வாலு, இப்படி நிறைய கீர்த்தனைகள் பாடிடலாம். ஆனா பாடுன்னு வெறுமை சொல்லிட்டானா என்ன பாடுறது அப்படின்னு பார்த்து பரமேஸ்வரன் சொல்றா, நீ அங்க திட்டினியே, என்ன வெசினியே, பித்தான்னு சொல்லிதானே வெசின, அந்த பித்தாவ அடி எடுத்துட்டு பாடு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தன்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையும் அத்தா உனக்காலா இனி அல்லேன் எனலாமே. பித்தா எடுப்புல பித்தான்ற, இங்க அவர் பశ్చాத்தாபத்துல சொல்ற, நான் உன பித்தான்னு சொல்லிட்டேனே, நீ பித்தான்னு ஒரு அர்த்தத்துல என்னன்னா வித்தத்தை எடுக்கிறவனா நீ பித்தனா இருக்க,
நம்ம உள்ள இருக்கிற அந்த பித்தம் அந்த சூடு அவர் தானே எடுக்கிறார். எதனால ஒரு பித்தனா இருக்காருன்னா பிறை சூடி சந்திரகலாதரனா இருக்கிறதுனால தான், சந்திரசேகரனா இருக்கிறதுனால தான். அப்படி சந்திரசேகரனா சிவபெருமான் இருக்கிறதுனால நமக்கு உள்ள இருக்கிற பித்தத்தையும் அவர் எடுக்கிறார். பெருமானே அருளாளா, இங்க பெருமாளுக்கு இங்க சிவபெருமான பேரு கிருபா புரீஸ்வரன் பேர். அதனால தமிழ் பத்திரம்னா அருளாளான்னு பேரு. இங்க எங்க இருக்காருன்னா பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர், திருவெண்ணை நல்லூர்ல அது பக்கத்துல தென்பெண்ணை நதி. அந்த பெண்ணையாறுலதான் அப்பர் பெருமான் அவதாரமே பண்ணிருக்காரு. பக்கத்துலதான் திருமுறைப்பாடின்னு இருக்கு. அந்த திருவெண்ணை நல்லூர் கஷேத்திரத்துல பரமேஸ்வரன் குடிக்கொண்டிருக்காரே கிருபாபுரீஸ்வரரா. அப்படி கிருபாபுரீஸ்வரரா இருந்து எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை. அதனால நான் எப்படிப்பா அவனை மறக்க முடியும்? நீ எப்போ என் புத்தியிலயோ என் மனசுலயோ நீ ஸ்திரமா நீ தான் இருக்க, அப்படி நீ ஆழமா இருக்க அப்படி நீ உட்கார்ந்து இருக்கியோ, உன எப்படிப்பா நான் மறக்க முடியும்? அத்தா உமக்கு ஆளா. அதனால நீ எப்போ வந்தியோ, எப்போ நீ இருக்கேன்னு ஊர்ஜிதமா என்ன ஞாபகப்படுத்தினியோ, நான் உனக்கு தாசனா இருக்கிறதானே கடமை. ஏன்னா பரமேஸ்வரன் ஆட்கொள்ளப்பட்ட இவர் தான் ஆட்கொள்ளப்பட்டேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஏன்னா நால்வ சரித்திரம் முழுக்க பார்த்தோம்னா முன்னாடி வந்த சரித்திரத்துல ஞானசம்பந்த பெருமான ஞானப்பால கொடுத்து ஆட்கொள்ளப்பட்ட, அப்புறம் நாவுக்கரச நாயனாரை சூளை நோய் கொடுத்து அவர் ஆட்கொள்ளப்பட்ட, மூன்றாவதான இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஓலைய கொடுத்து அசல் ஓலைய கொடுத்து ஆட்கொள்ளப்பட்ட. அப்படி பெண்ணை நல்லூர் அருத்துறையும் அத்தா உமக்காளான் இனி அல்லேன் எனலாமே நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தெய்தேன் பெறலாக அருள் பெற்றேன் வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையும் ஐயா உனக்காளா இனி அல்லேன் எனலாமே நாயேன். நான் நாயை விட துச்சமா இருந்தேன், நாய்மை நீச்சமா இருந்தேன். ஏன்னா அந்த நாய்களோ எப்படி இருக்கும்னா வெளியில எங்கேயா சுகம் கிடைக்குமா அப்படின்னு வீதியில திரிஞ்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி நான் நாயுமே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருந்தேன்னா இந்த போகத்தை அனுபவிச்சுட்டு உனக்கு நினைக்காமே இருந்திருக்கேன். இது எதுக்காகனா நமக்கு அந்த பశ్చాத்தாபம் வர்றதுக்காக தான் அவர் சொல்லியிருக்காரு. இல்லைன்னா அவர் சொல்லுவாரா நினைப்பின்றி மனத்துன்னை அப்படின்னு பித்தனா இருந்தேன். அப்படி பித்தனா இருந்து பேயா இருந்துட்டு நான் இப்போதான் அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டேன். அதுவும் அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டது ஏன் சாமர்த்தியம் இல்ல, நீர்தான். நீ எப்போ நீ என்ன தெரிஞ்சுக்கணும், நீ என்ன தெரிவிக்கணும் அந்த சங்கல்பத்தோட வந்தியோ, என் சங்கல்பம்லாம் வியர்த்தம். இல்லனா ஏதோ ஒரு சிவாச்சாரியால கல்யாணம் பண்ணிருப்பேன், கல்யாணம் பண்ணி ஆயுஷ் எத்தனை வருஷம் இருக்குமோ அத்தனை வருஷம் இருந்து அப்படியே காலகத்தி அடைஞ்சிருப்பேன். இப்போ நான் போகத்திலே இருந்து நான் பாட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிற சமயத்துல என்ன அந்த பக்கமா திருப்பினதுக்கு காரணம் என்னன்னா, ஐயா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே. அதனால ஐயா நான் எப்போ உனக்கு தாசனாயிட்டனோ உனக்கு இப்படிப்பா நான் மறக்க முடியும் அப்படின்னு தான் மனசு சொல்ல உடனே தான் பரமேஸ்வரன்ட்ட சமர்ப்பணம் பண்ண. முதல்ல ஞானசம்பந்த சரித்திரத்துல அவரோ எப்படின்னா நாயிக்கா பாவத்துல பாடினார். அப்படி நாயிக்கா பாவத்துல பாடி கடைசியில பரமேஸ்வரோட சத்புத்திர பாவத்துலதான் எல்லா பதிகத்தையும் பாடினார். பரமேஸ்வரனோட அதிகாரி, பரமேஸ்வரன் அடியாள் அப்படின்னு தன்னை பாவிச்சுன்னு தன்னை பரமேஸ்வரோட கிங்கரன்னு அடுத்ததாக அப்பர் பெருமான் பாடினார். தாசனா இருந்த முதல்ல அவருக்கு அடியாள் மாதிரி அப்பர் பெருமான் அடிய கொடுத்தார், சூலை நோயின் அடிய. அந்த அடிய கொடுத்து கடைசியில தாசனா பாவிச்சுட்டு தாசனாகவே சிவபுத தரஞ்சார் அப்படின்னு அப்பர் பெருமான். மூன்றாவதாக முதல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்துல இப்ப பார்த்தானா தாசனாகவே இவர் ஆட்கொள்ளப்பட்டு கடைசியில தன்னையே பரமேஸ்வரன் கொடுக்கிறார். அப்படியே இவரை பாடின உடனேயே பரமேஸ்வரன் அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு மேல எல்லா கோவிலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு நீ தமிழ் பாட்டை பாடி அர்ச்சனை பண்ணு அப்படின்னு பரமேஸ்வரோட அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு இந்த கல்யாணமும் நின்று போயிடுச்சு. கல்யாணமும் பகவத் சங்கல்பத்தில் நின்று போன உடனே இந்த சடங்கரி சிவாச்சாரியால் அந்த பேரை சொன்னேனே சுந்தரமூர்த்தி நாயனார்
தான் கணவன் அப்படின்னு பாதிச்சிருந்த உடனே அவளோட காலத்தந்தாப்புலபடி அவளும் காலகத்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னு அவர் சிவபதத்தை அடைஞ்சிட்டார். ஏன்னா அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாரோட சம்பர்க்கம் ஏதோ ஒரு நாள் அறநாள் கிடைச்சதே, அந்த பாக்கியமா நினைச்சுட்டு அவர் சிவபதத்தை அடைஞ்சிட்டான். இப்படின்னு நிறைய கஷேத்திரங்கள் சஞ்சாரம் பண்ணிட்டே வந்த நடுநாடுல இருக்கிற நிறைய கஷேத்திரங்கள், அரக்கண்டநல்லூர், திருவண்ணாமலை, இப்படின்னு கஷேத்திரங்களை சஞ்சாரம் பண்ணிட்டு கடைசியில திருவதிகை வந்த அந்த திருவதிகை வீரட்டானேஸ்வரர் தரிசனம் பண்ணணும்னு போற சமயத்துல அப்போ மனசுல அப்பர் பெருமான ஸ்மரணம் பண்ணின. மனசளவுக்கு அப்பர் பெருமான ஸ்மரணம் பண்ணாரு. அப்பர் பெருமான் நடமாடின கஷேத்திரமாச்சே, நான் எதுக்கு கால் வைக்கணும், எனக்கு என்ன யோகியத்தை, ஏன்னா நான் அவரளவுக்கு சிவபக்தி பண்ணிட்டேனா அப்படின்னு அந்த அளவுக்கு பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. வினயத்தோட அந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு அதிகாரம் உண்டு. நான் அந்த அளவுக்கு பக்தியே பண்ணலையே. இப்போதான் சிவபக்தினா என்னன்னு முழுசா தெரிஞ்சுட்டேன். நான் எப்படிப்பா அப்பர் பெருமாளோ அனுபவிச்சா அனுகிரகம் பண்ண கோயிலுக்கு நான் எப்படி போக முடியும் அப்படின்னு இவர் நினைச்சுட்டு போன உடனே இந்த கஷேத்திரத்துக்கு வந்துட்டோம், நம்ம பின்வாங்க வேண்டாம். அதனால பக்கத்துல ஏதோ ஒரு குதாரம் இருக்கு, இங்க ஒரு மடம் இருக்கு, அந்த மடத்திலே தங்கிட்டு நான் பாட்டு தூங்குறேன் அப்படின்னு இவர் தூங்குற. அப்போ பரமேஸ்வரன் பெரிய லீல பண்ண, திருவெண்ணை நல்லூர்லயே ஒரு விடல, இவ விட்டுருவாரா அப்படின்னு இவரை பார்த்து, அப்ப திருவெண்ணை நல்லூர்ல தான் யாருன்னு அறிமுகப்படுத்தாங்க, யாருன்னு அவரை ஞாபகமும் படுத்திட்டார். இப்போ ரெண்டாவது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு மனசளவுக்கு பரமேஸ்வரன் சங்கல்பம் விடுற. ஏன்னா அவரோட அங்கம் தானே ஆலாஸ்தி சுந்தரர், தான் யாருன்னு தெரிஞ்சது. இப்போ அவருக்கு தீட்சையை கொடுக்கிறோம், முறைப்படி தீட்சையை கொடுக்கிறோம். அதுல தீட்சை பலவிதமா உண்டு அப்படின்னு ரமண பகவான் அக்ஷரமணமாலையை சொல்றார். நோக்கியே கருதி மெய் தாக்கியே பக்குவம் ஆக்கி என ஆண்டு அருள் அருணாச்சலா அப்படின்னு அக்ஷரமணமாலையில சொல்ற. அதுல தீட்சைகள் நிறைய விதமா அது உதாரணமா சொல்லுவா. முதல்ல மீனை சொல்லுவா. அந்த மீனோ அங்கங்க புழு இருக்கா, அங்கங்க ஏதாவது வஸ்து இருக்கான்னு அப்படின்னு அங்கங்க தேடிண்டே அலைஞ்சின்னு இருக்கும். அப்படி கடல்ல தேடிட்டு இருக்கோம். ஆனா அது குஞ்சோ எங்கேயோ அங்க இருக்கிற மணல்ல ஓரமா இருக்கும். அதுவும் பல தூரத்துல அது பாட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். தான் குஞ்சுகளுக்கு எப்ப ஆகாரம் கொடுக்கும் இப்படி இப்படி இப்படின்னு பார்க்கும். தான் குஞ்சுகளை இப்படின்னு ஓரமா ஓரக்கண்ணால ஒரு கட்டாட்சிச்ச உடனே அந்த குஞ்சுகளோட வயிற்று ஆகாரமோ அது எப்படி நல்லபடியா செட்டில் ஆகுமோ அப்படின்னு நோக்கிய கண்ணினாலே அந்த குஞ்சுகளை திருப்திப்படுத்திடும் கட்டாட்சத்தினாலேயே. அப்புறம் மெய் தாக்கிய, ரெண்டாவதா தாக்குனா அடிக்கிறது இல்ல, தாக்குறதுனா ஸ்பர்ஷத்தினாலேயே. அப்படின்னு கோழிகள் இருக்கும். அந்த கோழிகளோ குஞ்சுக்களை நிறைய நிறைய முட்டைகளை சேர்த்திருக்கோம். நிறைய முட்டைகளை இப்பதான் குஞ்சுகள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் உள்ள வருது. ஆனா கோழிகள் சாப்பிடுற ஆகாரத்தையும் இந்த குஞ்சுக்கள் சாப்பிடாது. அப்போ கோழிகள் அது பாட்டு சாப்பிட்ட உடனே இந்த குஞ்சுக்களை பார்த்து 4 தட்டு தட்டும். அப்படி 4 தட்டு தட்ட உடனே அதுக்கும் வயிறு ஒப்புணும்படியா ஆயிடும். அதனால வை தாக்கியே. மூன்றாவதான ஆமை. அந்த ஆமையோ இத்தனை மைல் இத்தனை தூரமா அது பாட்டு நடந்து போயிட்டே இருக்கும். அதோட முட்டைகளோ மணல்ல ஓரமா அதை ஓரமா ஹைடு பண்ணி வச்சிருக்கா. அந்த ஆமையை ஓரமா ஒதுக்கி வச்சு அதுக்கப்புறம் அது இத்தனை தூரத்துக்கு போய் அந்த ஆமையோட குஞ்சுகளுக்கு அது எப்படி ஆகாரம் கொடுக்கணும்னா ஸ்மரணையினால குழந்தைங்க நல்லபடியா ஆகாரத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே அதுக்கு பசி நல்லபடியா செட்டில் ஆயிடும். இப்படின்னு நினைச்ச மாத்திரத்திலே அது கொடுக்கும். அப்படிதான் குருநாதர் பண்ற. சில பேருக்கு வெறும் பார்வையினாலே வெறும் கட்டாட்ச மாத்திரத்தினாலே வந்த சிஷ்யனுக்கும் ஞான தீட்சையை பெற்றுக் கொண்டுவார். எப்படி ஆச்சாரியரோட கட்டாட்ச மாத்திரத்தினாலே சிஷ்யர்கள் எல்லாரும் இந்த கிரிய ஹேரமா பார்த்த. நீ அவர்கிட்ட சொல்றது சீக்வல் டு இந்த மலைகிட்ட சொல்ற மாதிரி தானே, எதுக்கு அவர் வரணும்னு எதுக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க அப்படின்னு இவர் கருணா கட்டாட்சத்தினால இந்த கிரிய தர்சனம் பண்ணினார். விதிதா அகில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத் கதிதார்த்த நிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம் தோடகாஷ்டகத்தை சமர்ப்பிச்ச. அந்த தோடகாஷ்டகத்தை பெரிய பெரிய பண்டிதர்கள் அதுக்கு வியாக்கியானம் போட்டு போட்டு மண்ட உடைக்கிறார். ஒரு வெறும் 8 ஸ்லோகத்தை பாயிட்ட அப்படின்னு தோட்டகாச்சாரியாலா நம்ம லோகத்துல சோபிச்சார். அப்படி கடாட்ச மாத்திரத்தினாலேயே
இப்போ இங்க சுந்தரமூர்த்தி நாயனார வந்து தான் ஸ்பர்ஷத்தை கொடுக்கணும்னு வந்து இப்போ பரமேஸ்வரன் வந்து திட்டம் இடுற. அப்படின்னு திட்டம் இடுற சமயத்துல அப்போ அவர் வந்து பார்த்து அர்த்தராத்திரி வேலையாயிடுச்சு, அப்படியே சைனிச்சுன்னு தூங்குறார். திடீர்னு வயோதிகரா வந்து அவர் கால் படுகிற இடத்துல தலைய வச்சுட்டார். உடனே இவரும் அசந்து தூங்குறார். ஏதோ நான் யாரையோ அபச்சாரம் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு எழுந்து பார்த்தா, பாவி வயசானவர் மேல கால் வச்சு பட்டுக்கிறாங்க, அபராதம் அப்படியே வெக்கப்பட்டு திரும்ப தூங்கிட்ட. அந்த பக்கம் தூங்கிட்ட, இந்த பக்கம் தூங்கினா அவர் வர, எந்த பக்கத்துல தூங்கினாலும் அவர் வந்த உடனே இவருக்கு வந்ததே கோபம். யாரோ வேணும்ட்டே இப்படி படுக்கிறார் போல இருக்கு அப்படின்னு திட்டமிட இந்த வயசானவர் சொன்னார். என்ன ஞாபகம் இல்லையாப்பா? அப்புறம் இவருக்கு தூக்கி வாரி போட்டது. வந்தவர் ஏதோ சாமானிய வயோதிகர் இல்லப்பா, வந்தது சாட்சாத் சிவபெருமான். உடனே கலிகலங்கி இவர் ஓடி நமஸ்காரம் போனார். பட்டுன்னு அந்தர்தானமாயி உடனே பரமேஸ்வரன் வந்து ஆகாச விமானமா தரிசனம் கொடுத்து, உனக்கு நான் சிவதீட்சையை கொடுக்கணும் தான்ப்பா நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து முதல்ல தலையை காட்டினார். இன்னொன்னு வந்து இவரோட தலபாகத்துல அந்த வயசான வந்து கால் வச்சுட்டு படுத்திருந்தார். அதனால உன் திருவடியில வந்து நான் வந்து ஹஸ்தமஸ்தக தீட்சை கொடுக்கணும்காதாப்பா நான் வந்திருக்கேன் அப்படின்னு இவருக்கு அந்த தீட்சையை வந்து திருவதிகையிலே தீட்சையை கொடுத்துட்டு அங்க வந்த வீரட்டானேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே சிதம்பரத்துக்கு கிளம்புற. அந்த பக்கத்துல இருக்கிற பாடலீஸ்வரரையும் அங்க பக்கத்துல இருக்க சின்ன சின்ன கஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணிட்டு சிதம்பரத்துக்கு கிளம்புற. அந்த சிதம்பரத்துல அங்க இருக்கிற பெரும்பற்ற புலியூர் நடராஜரை தரிசனம் பண்ணி, கனகசபாபதியை தரிசனம் பண்ணி, அங்க இருக்கிற குத்தபிரான்ட்ட போய் ஆக்ஞையிடுற, திருவாரூருக்கு போ. அவரோட வச்சனத்தை கேட்ட அப்போதான் திருவாரூருக்கே போற. அங்க திருவாரூர்ல போற சமயத்துல அங்க வந்து பெரிய லீலை. திருவாரூர்ல போன உடனே பரமேஸ்வரன் வந்து வந்த பக்தர்களையும் வந்த அர்ச்சகர்களையும் வந்த சிவாச்சாரியாளுக்கும் சொப்னத்துல தரிசனம் கொடுத்து, என்னோட ஆயுள் தோழன் வர அவருக்கு வந்து நீங்க உபச்சாரம் பண்ணணும். அவருக்கு தம்பிரான் தோழன்னு பேரு. அந்த தம்பிரான் தோழன் வந்து அவருக்கு நீ உபச்சாரம் பண்ணணும், ஒரு பூர்ணகுமத்தோட மரியாதையோட ஐஷன் வரணும் அப்படின்னு பரமேஸ்வரன் கட்டளை இடுறா. எல்லா தீட்சிதர்களும் அங்க இருக்கிற பிராமணர்களும் சத்பிராமணர்களும் எல்லாம் வெயிட் பண்றா. எப்போ வந்து தம்பிரான் தோழன் வருவாரேன் அப்படின்னு இவ காத்துட்டு இருக்கா. அவர் எப்போ திருவாரூர் வந்தாரோ ஒரே மேலதாளம் வீச எல்லாரும் அவ வாத்தியத்தை வாசிக்க அப்படின்னு இவரை வந்து பூர்ண கும்பத்தோட மந்திரம் சொல்லி இவரை வந்து அழைச்சிட்டு வரா திருவாரூர்ல. அப்போ அங்க இருக்கிற வந்த ஸ்திரீகளும் வந்து இவரை பார்த்து, ஓஹோ இவர் சுந்தரனா இருக்காரே, அதனால பின்னாடி இவருக்கு சுந்தரமூர்த்தி அப்படின்னு இவருக்கு பேர். பரமேஸ்வரன் அழகா இருக்காரே அதனால இவர் சுந்தரமூர்த்தின்னு பேர். பொதுவா சேக்கிரா பிரான் வந்து இவர் சுந்தரமூர்த்தின்னு சுந்தரர்னு நம்ம வேணா விளையாட்டா சொல்றோம், நம்ம வேணா ஒரு பேரை வச்சிருந்து படத்தை வேணா வச்சுப்போம். ஆனா அவரோட பிரிபுராணத்தை பார்த்தா தம்பிரான் தோழன் வன்தொண்டர் நம்பி ஆரூரார் அப்படின்னு அந்த பேரை வச்சே அவரை கூப்பிட்டு இருந்தார். உடனே அங்க திருவாரூர்லே வந்து அங்க இருக்கிற சுவாமியை தரிசனம் பண்ணினார், அங்க இருக்கிற பஞ்சலிங்கத்தையும் தரிசனம் பண்ணினார், தியாகராஜரையும் தரிசனம் பண்ணினார். இப்படின்னு எல்லா சுவாமிகளும் முதல்ல முள்ள தரிசனம் பண்ணிட்டே வந்தார். அங்க ஒரு பக்தன் வந்தார். அவருக்கு வந்து இயற்பகை நாயனார்னு பேர். அந்த இயற்பகை நாயனாருக்கும் 2 பொண்கள் இருந்தார். அந்த 2 பொண்களும் வந்து கல்யாணம் பண்ணி விடணும்னு வந்து அவர் திட்டமிடுறார். அவர் 2 பொண்ணும் வந்து இந்த சுந்தரருக்கே மாலை இடணும்னு திட்டமிட சமயத்துல அந்த 2 பொண்களும் பார்த்தா இவாளோட சின்ன பொண்ணுங்க. உடனே தான் மடியில வச்சுட்டு இவாளுக்கு வந்து சொல்ற, நான் வந்து இவாளுக்கு தகப்பனா ஸ்தானம்பா, அதனால இவ கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன், அதனால வந்து பொறுமையா அவளை சமாதானப்படுத்த முடியா பேசி அந்த கல்யாணத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த குழந்தைங்களையும் வந்து இயற்பகை நாயனார்ட்டையும் கொடுத்துட்டார் அப்படின்னு சரித்திரம். அவர் காலத்திலே நிறைய அடியார்களும் இருந்திருக்கா. மேல வந்து அங்க இருக்கிற ஒரு கன்னிகையை பார்த்தார். அந்த கன்னிகையும் வந்து புஷ்பச்சனை பண்ணிட்டு இருக்கா, புஷ்பமாலையை வந்து தொகுத்துட்டு இருக்கா. அவ ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் அந்த கன்னிகையை பத்தி பேசுறா. அவ யாருன்னு கேட்டா அவ பேர் பறவையார். உடனே லோகத்துல இருக்கிற எல்லாரும் சாட்சாத் பரமேஸ்வரனே ஒரு வைதிகரா வந்து இவாளுக்கு தக்க சமயமா விவாகமும் வாத்தியாரா வந்து இவ கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. அப்போ நித்தியமா எப்போதும் அங்க இருக்கிற ஆரூரரை வந்து தரிசனம் பண்ணிட்டே வர. அதுவும் திருவாரூர் கஷேத்திரம் பார்த்தா மிகப்பெரிய கஷேத்திரம், பரமேஸ்வரன் கால் வச்ச கஷேத்திரம்.
பூஸ்பர்ஷம் பட்ட கஷேத்திரம். முக்கியமா மதுரை, திருவையாறு, திருவாரூர்லாம் பரமேஸ்வரனே நடந்து நடமாடின கஷேத்திரம். அதுவும் நிறைய தடவை பரமேஸ்வரன் வந்து குருக்களாவும் வைதிகளா வந்தும் இந்த மாடவீதியை சுத்தி சஞ்சாரம் பண்ணியிருக்க. அந்த திருவாரூர் கஷேத்திரத்திலே இவர் வந்து பாவத்தோடையே ஜாகேஷனோடையே அப்படி அன்போட பழகிட்டு வந்து இந்த கஷேத்திரத்துல வந்து எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டே வந்த. அதுவும் திருவாரூர் கஷேத்திரத்துலதான் சங்கீத மும்மூர்த்திகளோட அவதார கஷேத்திரமே. தியாகிர்வாளா இருக்கட்டும், முத்துசுவாமி தீட்சிதரா இருக்கட்டும், சாவா சாஸ்திரிகளும் 3 பேருமே அவதாரப்பட்ட கஷேத்திரம். அதனால ஜனநாத் கமலாலயே, திருவாரூர்ல பிறந்தாலே முக்தி. அதே திருவாரூர் கஷேத்திரத்துலதான் நமினந்தி அடிகளும் வாசம் பண்ணின. அங்க திருவாரூர்ல 5 லிங்கங்கள் இருக்கு, பஞ்சலிங்க கஷேத்திரம்னு இருக்கு. அந்த பஞ்சலிங்கத்துல வந்து சதா அச்சலேஸ்வரம், அச்சலேஸ்வர சுவாமின்னு ரொம்ப பெருசா இருப்பார் அந்த சுவாமி. அந்த அச்சலேஸ்வரன் தான் நமினந்தி அடிகள் வந்து ஆராதனை பண்ணின. அதையும் மெனக்கட்டு சதாச்சலேஸ்வரம் பாவையில நமினந்தி அடிகளோட இடத்த சொல்ற. அவர் வந்து தண்ணினாலேயே வந்து பரமேஸ்வரனுக்கு விளக்கேற்றினார் அப்படின்னு சுருக்கமா நமினந்தி அடிகள் சரித்திரத்தை சொல்லிட்டார். அதுவும் அதே திருவாரூர் கஷேத்திரத்துல நமினந்திகள் வந்து பரமேஸ்வர உபதேசம் பண்ணினார். இங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே சிவகணங்கள் அப்படின்னு பார்த்த மாத்திரத்திலே திருவாரூர் இருக்கிற எல்லா ஜனங்களும் அனைத்து பேருமே சிவகணங்களா தரிசனம் கிடைச்சது. அந்த திருவாரூர் கஷேத்திரத்திலே வந்து அப்பேற்பட்ட சாநித்தியமும் இவரும் தெரிஞ்சுன்னு வாசம் பண்ணினார். வாசம் பண்ற சமயத்துல அங்க தேவாசிரிய மண்டபத்துல சுத்தி பிராகாரத்துல எல்லாரும் சுத்துறார் அப்படின்னு பிரதட்சணம் பண்ணிட்டு ஆரூர தியாகராஜரையும் தரிசனம் பண்ணிட்டு வர. அந்த தரிசனம் பண்ண உடனே எழுத்தாப்புல விரண்மீண்ட நாயனார் இருந்தார். அங்க இருக்கிற சிவபக்தாலோட சேர்ந்து அவர் பாட்டு இருக்கார். அவர் சேர்ந்து இருந்த உடனே சுந்தர பெருமாளை பார்த்தார். இவர் எப்படி நம்மள வந்து நிராகரிச்சுட்டு இவர் பாட்டு எப்படி போலாம்? அதனால இந்த அடியார்கள் கூட்டத்திலேண்டி இவரை நம்ம விளக்க வேண்டும் அப்படின்னு வீரமிண்ட நாயனார் வந்து கடுமையான திட்டமிடுறார். அப்புறம் வந்திருக்க சிவபக்தர்கள் சொல்றார், சுவாமி நீங்க ஏன் பேர்பட்ட திட்டம் விடுற சுவாமி? இவர் வந்து பரமேஸ்வரனையே தம் பக்கத்துல வசப்படுத்தினார். பரமேஸ்வரன் தான் வாத்தியாரா வந்து இவர் கல்யாணமே நடத்தி வச்சிருக்கார். பரமேஸ்வரன் தான் இவருக்கு அஸ்தமஸ்தக தீட்சையும் கொடுத்திருக்காரு சுவாமி. இப்பேற்பட்ட மகிமை உடையவர் பரமேஸ்வரனே இவருக்கு வசமாயிட்டாரு. அப்படி இவரை வந்து நிராகரிச்சா பரமேஸ்வரனே புறக்கணிக்கிறமாயிடுமே. அப்படி என்றால் தியாகராஜரும் வந்து இந்த சமாஜத்திலே விளங்கட்டும் அப்படின்னு பரமேஸ்வரனையும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் வந்து இந்த சமாஜத்திலே எல்லாரும் நிராகரிச்சிட்டார். உடனே இந்த செய்தி சுந்தர பெருமான் காதுல உழுந்தது. நேர சந்நிதியில போய் கதறார். ஏன்னா பரமேஸ்வரன சக்காபாவத்துல தானே அவர் பழகிறார். அப்படிதானே வார்க்கரி சம்பிரதாயத்துல நாம்தேவ் மகாராஜ் வந்து பாண்டரங்கட்ட பழகினார். கேசவா மாதவா கோவிந்தா ஜெய்வித்து சகலா நாராயணா அப்படின்னு அபங்கத்துல பாடுற. அப்படின்னு 5 வயசு பாலகனா வந்து இந்தாவா மோரு இந்த தச்சு மம்முன்னு எப்படின்னு நைவேத்தியம் கொடுக்குறார். அந்த நைவேத்தியம் கொடுத்தும் வந்து பாண்டரங்கரும் அப்படி கல்லுவாய் நிக்கிறார். உடனே இவரை வந்து எப்படிப்பா வசப்படுத்துறது? பாண்டரங்கா நீ சாப்பிடலன்னா இந்த செங்கல்ல முட்டி நான் வந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு இவர் வந்து முட்டை வந்தார். உடனே பாண்டரங்கன் வந்து கையால பிடிச்சி நாமதேவரை தடுத்து இவரும் ஆகாரத்தை ஏத்துண்டு நாமதேவருக்கும் ஆகாரத்தை ஊட்டி விட்டார் அப்படின்னு நாமதேவரோட சரித்திரம் கிட்டத்தட்ட இதே சரித்திரம் இதே மாதிரிதான். இப்படிதான் சுந்தரமூர்த்தி நாயனாரும் பரமேஸ்வரனும் ஒன்னா பழகினார். அந்த செய்தி ஒரு காதுல உண்ட உடனே பரமேஸ்வரன் சொல்றார், நம்மள எல்லாரும் விலகிட்டாருப்பா. அவர் சொல்றார், நாமள இன்னும் அபச்சாரப்படுத்துற மாதிரி நடந்துக்கலையே, இவாளை சுத்தி பிரதட்சணம் பண்ணிட்டு தான் நான் உன் பக்கத்துக்கே வந்தேன் அப்படின்னு எனக்கு வேணா தெரிஞ்சுக்கலாம்பா. இந்த அடியார்கள் யாருன்னா பெருமையார் தம்மையொப்பார் பேரலார் எம்மை பெற்றார். இவாளை வந்து லேசா திருப்திப்படுத்த முடியாது. இவாளை வந்து இவ வந்து லவலேசன் கொடுத்து பெருசா அவளை ஸ்துதி பண்ணினா திருப்திப்படுத்த முடியாது. இவா வந்து எப்படி என வசப்படுத்தினார்னா பக்தினாலேயே. அதுதான் குந்தி சொல்றா, கதா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பஷ்யே மகிஸ்திரியா. குந்தி ஸ்துதியில கதா பரமஹம்சானாம் பரமஹம்சர்கள் வந்து எப்படி என வந்து எப்படி கண்டபிரான வந்து தாம் பக்கத்துல இழுத்தாருன்னா பக்தியோக விதானார்த்தம். ஒன்னும் பெரிய தபஸ்லாம் பண்ணல, ஒன்னும் பெரிய அஷ்டாங்க சாதனை எல்லாம் பண்ணல. அவ பக்தினாலேயே. அந்த பக்தி என்னதுன்னா பிரேம, பரமேஸ்வரன் மேல இருக்கிற அளவற்ற பிரேம, இங்க வேணுகோபாலன் மேல அளவற்ற பிரேம. அந்த பிரேமை வந்து எப்போ பகவான்கிட்ட கொடுக்குறியோ
அந்த பிரேம வந்து ஜஸ்ட் பை வர்க்குனால கிடையாது, ஹிருதயத்துல இருக்கு. அதுதான் அபங்கத்துல சொல்ற ஹிருதயி அகண்டித பிரேமா. நாமதேவ மகாராஜ் சொல்ற அந்த ஹிருதயத்துல இருக்கு அந்த பிரேம. அந்த ஹிருதயத்துல இருக்கும் அந்த பிரேம இருக்கோ அது வந்து நம்ம பாவத்துல வரும். அது பாவத்துல வர 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 என்ன ஆகும்னா அது ஆக்ஷன்ல வரும். அது ஆக்ஷன்ல வர வர என்ன ஆகும்னா நமக்கும் பகவானுக்கும் அந்த சம்பந்தமும் ரொம்ப கிட்டக்கதான். பக்தியோக விதானார்த்தம் கதம் பஷ்யேம ஸ்ரீ, அப்படி பக்தினாலேயே உங்களை மடக்கினாரே அப்படின்னு அந்த அடியார்கள் வந்து அவ வந்து இன்னை விட உயர்ந்தவர்ப்பா. அவ பக்தினாலேயே பேரலால் உண்மை பெற்றான். அவ பக்தினாலே விலைக்கு வாங்கிட்டா. அதனால இவாளோ கோபத்துல இருக்கா. இந்த கோபத்துல இருக்கிற அடியார்கள் வந்து எப்படி சமாதானம் படுத்தணும்னா, ஒரு பாகவதர் இருக்க, ஒரு பாகவதர் வந்து எப்படி மரியாதை பண்ணணும்னா வெறும் பொன்னாட சாத்தி மரியாதை பண்ணணும்னு அர்த்தம். அது பகிரங்கமான மரியாதை. அவர் வந்து வந்தார்னா ராதே கிருஷ்ணான்னு சொல்லணும், ராமராமான்னு சொல்லணும். அப்படி ராமராமா சொன்னா ஆஹா இவரும் நாமா சொல்றாரு அந்த பாகவதற்கு மனசு குதூகலமா இருக்கும். அது மூலியமா தான் பாகவதர்களை வந்து சந்தோஷப்படுத்த முடியும். அப்படி அடியாறுகளை வந்து எப்படி சந்தோஷப்படுத்தணும்னா அவருக்கு காலத்துக்கு முன்னாடி முற்பட்ட அடியார்களோட பெருமையும் சொல்லணும், என் பெருமையும் சொல்லணும் அப்படின்னு அடியார்கள் பெருமையை பிரதானமா சொல்லணும் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்ல இவர் பாக்குறார். இப்படிப்பான அடியார்களை பத்தி பாடுறது. நானும் அப்பர் காலமும் சுந்தர காலம் அப்பர் காலமும் சம்பந்தர் காலத்துக்கு அப்புறம் தானே நான் வந்திருக்கேன். அவ இருந்த காலத்துல பார்த்தா சமண எழு சூழ்ந்திருக்கு. இப்போ நான் இருந்த காலத்துல அந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை. ஆனா அவர்களோட பெருமையை நான் எப்படிப்பா பாடுறது, இந்த வாக்கால நான் எப்படிப்பா பாடுறதுன்னு அப்போ பரமேஸ்வரன் அதுக்கும் அடியிடுறார். தில்லைவாழ் அந்த அர்த்தம் அடியாருக்கும் அடியேன்னு சொல்ற. அப்படி சொல்லிதான் திருத்தொண்டர் தொகையே ஆரம்பிக்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் கேட்போம், தில்லைவார் அந்த அர்த்தம் அடியாருக்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன், இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிவாரன் அடியாருக்கும் அடியேன், வெல்லுமா விகமல்ல மெய்ப்பொருள்கடியேன், விரிபொருள் சூர் குன்றையர் விரண்மீண்டற்கடியேன், அல்லிமேல் முல்லை அந்தார் அமர்நீதிக்கடியேன், ஆரூரல் ஆரூரல் அம்மானுக்காலே இளைமலிந்தவேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன், ஏனாதி நாதன் தன் அடியார்க்கும் அடியேன், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பருக்கு அடியேன், கடவுர் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன், மலைமலிந்த தோல் வல்லல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாழ்தாயன் அடியார்க்கும் அடியேன், அலைமலிந்த புனர்மங்கை ஆணையர்க்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மா அணுக்காக உண்மையால் உலகாண்ட பூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் ருத்திர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருக்குறிப்பி தொண்டர்த்தம் அடியார்க்கும் அடியேன், மெய்மையே திருமேனி வரிப்படா நிற்க வெகுண்டிருந்த தாதைத்தால் மறுவினால் எறிந்த அம்மையால் அடிசண்டி பெருமானுக்கடியேன், ஆரூரர் ஆரூரில் அம்மாளுக்காலே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன், பெருநம்பி குறைச்சிறைத்தன் அடியார்க்கும் அடியேன், பெருமுரளை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன், ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன், ஒளிப்புழல் சூர் சாத்தமங்கை நீல நக்கற்கு அடியேன், அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே வம்பு அராவரிவண்டு மணம்னார் மலரும் மறுவலர் நற்கொன்றையால் அடியனால் பேனா, எம்பிராஜ் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன், ஏர்கோன் கலிகாமன் அடியார்க்கும் அடியேன், நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன், நாட்டமிழ தண்டிக்கும் மூர்க்கக்கும் அடியேன், அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரன் அம்மா அழுக்காலே பார்க்கொண்ட வனமுலையால் உமைபங்கன் கழலே மறவாது கல்யறிந்த சாக்கியர்க்கும் அடியேன், சீர்கொன்ற புகர்வல்லல் சிறப்புலிக்கும் அடியேன், செங்காட்டன் குடிமேய சிறு தொண்டர்க்கும் அடியேன், கார்கொண்ட கோடே கடலிற்றறிவார்க்கும் அடியேன், கடல் காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன், ஆட்கொன்ற வேர் கூற்றன் கலந்தை கோன் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே பொய்யடிமை இல்லாத புறவர்க்கும் புலவர்க்கும் அடியேன், பொருள் கடுவூர் துஞ்சிய புகச்சோழர்க்கடியேன், மெய்யடியான் நரசிங்க முனையர்க்கு அடியேன், விரிதரை சூழ் கடல் நாகை அதிபத்தற்கடியேன், கைத்தடிந்த வரிசிலையால் கலிகம்பன் கலியன், கடல் சக்தி வரிஞ்சயர் கோன் அடியார்க்கும் அடியேன், ஐயடிகள் காடவர் கோன் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூர் நம்ம ஆளுக்காலே கரை கண்டான் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணம் புள்ள நம்பிக்கு காரிக்கும் அடியேன், நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன், துறை கொன்ற செம்பவளம் இருளகற்றும் சோதி
தோல் மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார் கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமாள் காடவர் கோன் கழற்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணைத்தன் அடியார்க்கும் அடியேன் புடசூழ்ந்த புலி அதன் மேல் அரவு அட ஆடி பொன் அடிக்கே மனம் வைத்த புகத்துரைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திரு ஆரூர் பிறந்தார்க்கு எல்லாருக்கும் அடியேன் முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் குருநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரின் அம்மாளுக்காலே மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல் வெளிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனாருக்கும் அடியேன் திருநீல கண்டத்து பாடனார் அடியேன் என்னவனும் மரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனா ஆரூரன் அடிமை கேட்டு வப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே அப்படின்னு திருக்கொண்ட தொகையை கொடுத்திருக்க. இந்த 10 பதிகம், இந்த 10 பதிகம் வந்து படிச்சா நம்ம நாயன்மார் சரித்திரம் முழுக்க 63 சரித்திரத்தை முழுக்க படிச்ச பலன் நமக்கு கிடைக்கும். அவர் 60 அடியார் சேர்த்துதான் பாடியிருக்க. அந்த 60 அடியார் சேர்த்த அப்புறம் கடைசியில தன் தாயார் தகப்பனாரும் ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவாரே அப்படின்னு வந்த அடியார்களுக்கும் சேர்த்து வந்து அவாவா பெருமையை சொல்லிட்டே இருந்தார். அவர் இருந்த காலத்துல பார்த்தா நிறைய அடியார்கள் இருந்திருக்கா. இப்ப இயற்பகை நாயனாரும் சொன்ன அப்புறம் கோட்புலி நாயனாரும் இருந்திருக்கார். அப்புறம் இயற்கோன் கலிகாம நாயனார் இருந்திருக்கார். அப்புறம் முக்கியமா சேரமான் பெருமாள் நாயனார் இருந்திருக்கார். பெருமலை குறும்ப நாயனார் இருந்திருக்கார். சோமாசிமார நாயன்மார் இருந்திருக்கார். இப்படின்னு அவர் இருந்த காலத்துல நிறைய அடியார்கள் இருக்கார். இப்படி தியாகராஜருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கினார். மேல வந்த அடியார்களுக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டாக்கி கடைசியில விரமீண்ட நாயனாருக்கும் குதூகலத்தை உண்டாகினார் அப்படின்னு இந்த திருத்தொன்றை தொங்கை சேவிச்சு இப்படின்னு அடியார்கள் சரித்திரத்தை சொல்லி எல்லாரும் திருப்திப்படுத்திட்டார். இப்போ பெரிய வேலை, பரமேஸ்வரன் வேலையை கொடுத்துட்டார். இப்போ வந்த இடத்துல இப்போ வந்து பெரிய வெறும் அடியார்கள் சரித்திரம் மாத்திரம் பாடினா போராது. இப்போ தர்ம காரியங்கள் நிறைய செய்யணும். அதுல பறவை நாச்சியார் முன்னிலையில இப்ப தர்ம காரியங்கள் நிறைய செஞ்சுட்டே வரார். வந்தவர்களுக்கு எல்லாரும் வாடாத அன்னத்தையும் அன்னதானமா பண்ணிட்டு இருக்கா வந்த சிவனடியார்கள் எல்லாருக்கும் சேர்த்து. அப்போ ஒரு சமயத்துல அங்க குங்குலியூர் கிளையனார்னு ஒருத்தர் இருந்த பெரிய வணிகர். அந்த குங்குலியூர் கிளையனார் வந்து நெல்லு கொடுத்தார். அந்த நெல்லும் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. அந்த நெல்லை வச்சுட்டு ரொம்ப கம்மியா இருந்த சமயத்துல பரமேஸ்வரனை வந்து வேண்டின்றார், இந்த நெல்லை வச்சுட்டு நான் எப்படிப்பா வந்து அடுத்த வேலையை நடத்த முடியும்? வந்த பக்தர்களும் வந்த எல்லா அடியார்களும் யாருன்னா எல்லா சிவகணங்கள். அந்த சிவகணங்கள் தரிசனம் தானே நம்பினங்கி அடியருக்கு வந்து சுவாமியே வந்து காட்டி கொடுத்தார். வந்த அடியர்களுக்கு நான் எப்படிப்பா வந்து அவளுக்கு அமுது ஊட்ட முடியும் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த பக்கத்துல இருக்கிற பெருமாளை சிவபெருமாள் நினைச்சுண்ட திருக்கோளிலி பெருமாளை, அது திருக்கோளி சிவபெருமாளை நினைச்சுட்டு நீலனின் அடிமை அப்படின்ற சிவபெருமாளை நினைச்சுட்டு பதிகத்தை பாடிண்டு அப்ப பரமேஸ்வரன் வந்து குண்டலியூர் கிருணா சொப்பனத்துல தரிசனம் கொடுத்துட்டு அந்த குண்டலியூர் கிருணாருக்கும் ஸ்மிருதியை கொடுத்துட்டு இந்தாப்பா அந்த நெல் மூட்டை ஆத்தானையும் திருவாரூர்ல வந்து டிரான்ஸ்பர் பண்ணுன்னு மெனக்கட்டு பதிகத்துல சொன்னேன். அப்படி சொல்லிதான் திருவாரூர்ல கொண்டு வரணும் அப்படின்னு பரமேஸ்வர கட்டளை இட்டுட்டு கொண்டு வர வச்சிட்டார். அப்படின்னு அந்த குண்டலியூர் கிருணார் மூலியமா சகாயம் படி திருவாரூர் சேவையும் செஞ்சார். இப்படின்னு ஒரு பாட்டு சேவை செஞ்சுட்டே வந்தார். தன்னை மறந்துட்டே ஒரு பாட்டு சேவை செஞ்ச சமயத்துல ஒரு சமயத்துல அவருக்கு வந்து இத்தானையும் செலவை வந்து தரத்தையும் அப்படின்னு விரயம் பண்ணிட்டே வந்தார். ஒரு சமயத்துல அவருக்கு தனமே இல்லை. அப்ப என்னடா பண்றது? தனம் இருந்தாதானேப்பா வந்து அடுத்த வேலை வந்து வீடு வேலையை நிறுத்த முடியும். வீடு வேலை நடத்துறது மட்டும் இல்ல, வந்த அடியார்களுக்கும் வந்த வைதிகால யாரா வந்தானா அவளுக்கு வந்து பூர்வ மரியாதை கொடுக்கணும், அவளுக்கு நல்ல வஸ்திரம் வாங்கி தரணும், அப்புறம் எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணி கொடுக்கணும். சில பேர் சுயம்பாகம் பண்றானா அந்த சுயம்பாகம் பண்ற இடமும் கொடுக்கணும், அதுக்கு எல்லாம் செலவு பண்ணணும். இப்படின்னு ஒரு மனசளவுக்கு அந்த சிந்தனை இருந்ததே இருந்தது அவருக்கு. அப்ப என்னடா பண்றது இப்படின்னு பல்ல கடிக்கின்ற சமயத்துல
அப்போ ஒன்னும் தெரியல, எங்க போறதுன்னு தெரியாம திருப்புகலூர் போன. அந்த திருப்புகலூர்ல 3 செங்கல் அடுக்கி வச்சிருக்க. அந்த 3 செங்கலை பரமேஸ்வரன் நினைச்சுட்டே அப்படின்னு என்ன பண்ணணும்னு தெரியாம தன்னை மருந்து கதறிண்டே அந்த 3 செங்கல் மேலே கைய வச்சுட்டே படுத்து தூங்கிட்ட. தூங்குற சமயத்துல பரமேஸ்வரன் சொப்பனத்துல தரிசனம் கொடுத்து, சுந்தரா, நீ செய்த திருப்பணிக்கு பூதகணங்கள் வருவா. அந்த பூதகணங்கள் நீ எந்த செங்கல் மேல அடக்கிண்டு நீ படுத்துக்கிறியோ அந்த செங்கல் எல்லாமே தங்கமா போறது அப்படின்னு பரமேஸ்வரன் அனுகிரகத்தினாலே திருப்புகலூர் கஷேத்திரத்துல அந்த செங்கல் எல்லாம் தங்க செங்கலா எடுத்து, கோல்டு பிஸ்கட் இங்கிலீஷ்ல சொல்றமே, கோல்டு பிஸ்கட் ஆகி அதை வச்சே வியாபாரம் பண்ணி வந்த ஜனங்களுக்கும் வந்த பக்தர்களுக்கும் எல்லாரும் அவதூட்டி அப்படியே அன்னதானத்தை மகாசத்திரமா நடத்தின்ற அவ எல்லாரையும் திருப்திப்படுத்தினார் அப்படின்னு பரமேஸ்வரன் பார்த்து அனுகிரகம் பண்ணினார். அப்புறம் கஷேத்ராட வியாஜ இப்ப தீர்த்தயாத்திரை போறார் இப்படின்னு ரொம்ப நேரம் திருவாரூர்லயே அவர் இருந்திருந்தார். இப்படின்னு பல கஷேத்திரங்கள் போயிட்டே வந்தார். அப்படி பல கஷேத்திரங்களுக்கு மறுபடியும் சிதம்பரம் வந்தார். சிதம்பரம் பக்கத்துல அப்படி நடுநாடுக்கு திரும்பி வந்தார். அப்படி நடுநாடு திரும்ப வரச்சே அங்க எழுத்தாப்புல அந்த விருத்தகிரிய பார்த்தார். அந்த விருத்தகிரிய இவர் கண்டுக்காம போற உடனே பரமேஸ்வரன் என்ன பண்ணார்னா, இவர் கண்டுக்காம போறாரே, நம்ம பக்கத்துல எப்படா திருப்புறதுன்னு பார்த்தா முருகன் அமிச்சார். அந்த முருகன் வேடுவலா போற வேகத்துல சுந்தர பெருமான வம்பு இழுத்து இவர் கொண்டு வந்த என்னெல்லாம் திரவியங்கள் எல்லா சம்பத்தோ கொஞ்சமா எடுத்துன்னு வந்தத அதை அத்தனையும் அபகரிச்சுட்டு போயிட்டார். உடனே என்னடா பண்றது, ஏண்டா இப்படி பண்ணார் அப்படின்னு பரமேஸ்வரன் முறையிட, அப்போ பரமேஸ்வரனை பார்த்தா என்ன நடந்தாலும் பரமேஸ்வரன் திட்டுவார். பத்ராச்சல சரித்திரத்துல பார்த்தா ராமதாசர் 13 வருஷமா பந்திப்படுத்தினார். ஆனா அந்த 13 வருஷமா பந்திப்படுத்துற உடனே தானிஷாவாதான கோவம் வரலாம். ஏன்னா அவரோ தர்ம காரியத்துக்காக இந்த தனத்தை செலவு பண்ணினார். பத்ரகிரியின் கோவில் அவரை கட்டினார். இந்த தானிஷா இவருக்கு பக்தி இல்லையா, இவருக்கு இறக்கம் இல்லையா, இதை எப்படி நான் பந்திப்படுத்தலாம் அப்படின்னு தானிஷா மேல கோவம் வரணும். அதுக்கு பதிலா ராமரை பார்த்து, ராமா தய சூடவே அப்படின்னு ராமரை பார்த்து கதற, அப்படின்னு ராமரை பார்த்து கண்ணா அப்படின்னு திட்டுற, நீ இப்படிதான் கருணையை காட்டுவியா, நான் 10,000 கணக்கான வரா செலவு பண்ணிருக்கேன், இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். அப்புறம் லக்ஷ்மண ஆழ்வானுக்கு நான் 2000 செலவு பண்ணிருக்கேன், சீத்தம்மாவுக்கு பட்டு புடவை எல்லாம் கொடுத்துருக்கேன், இப்படின்னு ராஜ்ய மானியத்தை தாத்தாரையும் செலவு பண்ணி நான் கட்டியிருக்கேன், இப்படியா என் மேல இறக்கம் காட்டுவேன் அப்படின்னு ராமரை பார்த்துதான் வைன. அது எது காட்டுறதுனா நம்பிக்கை இல்லாத தன்மை இல்லை. அந்த ராமர்த்தனா என்ன கஷ்டமா தான் புலம்பணும். நம்ம அப்படிதான் இருக்கணும். ஆக்சுவலி நம்ம என்ன பண்றோம், ஏதோ பக்கத்து வீட்டு ஜோசியக்காரன்ட்ட சொல்றோம், யாரோ பக்கத்து வீடு யாரோ ரொம்ப ஆப்தன்னு அவன் நினைச்சுட்டு அவாகிட்ட கஷ்டத்தை சொல்றான். ஆனா அவாகிட்ட சொல்றது நான் ஒண்ணு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த கஷ்டமோ என்னன்னா அது தீராது. வாஸ்தவமா சொல்றேன், அனுபவத்துக்கு சொல்றேன். ஏன்னா அவன் கஷ்டம் தீராது. அவன் அந்த கஷ்டத்தை கேட்டுட்டு எதாலும் ஓ பகவான் பத்துப்பாடா அப்படின்னு சொல்லி எல்லாம் பகவான்கிட்ட தான் கை காட்டுவான். என்னதான் இருந்தாலும், ஏன்னா அவளுக்கு அது அப்பாற்பட்டது. அந்த கஷ்டத்தை அவளால் அந்த சக்தியை ஜீர்ணிக்க முடியாது. எல்லா கஷ்டத்தையும் சகிக்கிற சக்தி யாருக்கு உண்டுனா பெருமாளுக்கு தான் உண்டு, பரமேஸ்வரருக்கு தான் உண்டு. அதுதான் ஆத்ம நிவேத சொல்ல, சர்வலோக சரண்யஸ்ரீ சேஷாத்ரி சிகர பிரபோ அபயம் தேஹி கோவிந்த மஹ்யம் தீனாய மாதவ அப்படின்னு ஆத்ம நிவேதத்துல அண்ணா சொல்ற. சர்வலோக சரண்யம் யாருன்னா பெருமாள் தான். திருவேங்கடமுடையான் எப்போ நீ சரணாகதி பண்ணியோ அபயம் தேஹி கோவிந்த, உனக்கு அபயப்பிரதானம் பண்ணுவார். அந்த அபயம்னா என்னன்னா வெறும் கை காட்டுறது இல்ல, பயப்படாத அப்படின்னு இந்த அஷூரன்ஸை கொடுக்குற. அதுதான் சுவாமி காட்டுற. அப்படின்னு பரமேஸ்வரன் இவர் பாட்டு கதற, இவரை பாட்டு வெச. அப்போ தெரிஞ்சது, ஓஹோ பரமேஸ்வரன் நான் வரவான்னு ஆசைப்பட்டதாலதானே இந்த லீலையை பண்ணார் அப்படின்னு தெரிஞ்சு பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணி பரமேஸ்வரன் அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அந்த பரமேஸ்வரன் தனத்தை வாங்கினார். தனத்தை வாங்கி அங்க இருக்கிற பிள்ளையார் இருக்கார், மாற்றுவிட்ட பிள்ளையார். பரமேஸ்வரனை கேட்டு இந்த மாற்றுக்கு பக்கத்துல பிள்ளையார் இருக்கார், என் பையன் கணபதி இருக்கார், கணபதிட்டு இந்த தானத்தை கொடுப்பா, கணபதி காசை கொடு, நீ பாட்டுக்கு ஊரு கிளம்பு, அங்க இருக்கிற மறுபடியும் திருவாரூர்ல சேரும் அப்படின்னு சொல்லி இவர் காசை நம்பி கொடுத்துட்டு போயிட்டார்.
காசை நம்பி கொடுத்து அப்படியே ஒரு பாட்டு மறுபடியும் திருவாரூருக்கு வந்து சேர்ந்த நிச்சிந்தையா. வழியில ஏதோ வரிப்படி கொள்ள நடந்தது அப்படின்னு சரித்திரம். அப்படி வரிப்படி கொள்ள நடந்து அப்படியே திருவாரூர் வந்து சேர்ந்து தான் கொடுத்த பணம் வந்து சேரணும் அப்படின்னு பரவநாச்சியார்கிட்ட சொன்ன அந்த சமயத்துல இந்த பெருமாளை பார்த்து, சிவபெருமாளை பார்த்து அந்த திருவாரூரோட குளம் பக்கத்துல நிக்கிறார். அந்த திருவாங்கூர் குளம் பக்கத்துல அங்க இருக்கிற கணபதியை பாக்குற. அந்த கணபதியை பார்த்து இவர் வெயிட் பண்றா. பரவநாச்சியார்கிட்ட சொல்றார், பணம் வந்துரும்னு சொல்ற உடனேயே அப்ப ஆரம்பிக்கிறார். பொன் செய்த மேயினீர் புலி தோலை அரை கசைத்தீர் முன் செய்த மூ எலினும் எரித்தீர் முதுகுன்று அமர்ந்தீர் மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவை தன்முகப்பை என் செய்த ஆரடிகேள் அடியேன் இத்தலம் கெடவே பொன் செய்த மேனியை நீர் புலிதோரை அரை கசைத்து. அதனால உங்க உடம்பும் சைவம் எப்படி இருக்கா? பொன் செய்த மேனி, பொன்னார் திருமேனியா இருக்க. அப்படி பொன்னார் திருமேனியா ஜொலிக்கிறேனே, அதுவும் என்ன அணிந்து இருக்கன்னா புலித்தோலை அரை கசைத்து. அப்படி புலித்தோலை அசைச்சுட்டு இருக்க. அப்படின்னு புலித்தோலை அசைத்து முன் செய்த முன்னெலினும் எரித்தி வெறும் ஒரு கடாட்ச மாத்தல ஒரு சிரிப்புனாலேயே முப்புறத்தையே பஸ்மமாக்கின. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலியா இருந்தும் நீ முதுகுன்றத்துல இருக்கியே, இது என்னப்பா நியாயம்? மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவள் தன் முகப்பை. இந்த பறவையாச்சியாரே தர்மபுரத்தில் இருக்காளே, நான் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நீங்க கொடுப்பேன்னு ஷூரிட்டியோட சொன்னீங்க, இப்படியா நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுவ அப்படின்னு பரமேஸ்வரனை பார்த்து திட்ட. ஏன்னா வாஸ்தவமா இந்த ஸ்துதி தான். அப்பறம் சம்பந்தரும் பார்த்தா பரமேஸ்வரோட பரம்பொருள்னு பார்த்து ஸ்துதி பண்றார். பரமேஸ்வரன் தெய்வமா பார்த்து ஸ்துதி பண்றார். இவர் ஸ்துதி எப்படி இருக்குன்னா பரமேஸ்வரர் தெய்வமாவும் சொல்றார். இன்னொரு பக்கத்துல அது கீழே பார்த்தா கண்ணா அப்படின்னான்னு வெசறார். எதுக்கு வெசறாருன்னா, ஃப்ரெண்டு கிட்ட அப்படிதானே வாங்க முடியும். ஒரு நண்பன்ட்ட எப்படி பேசணும்னா அவன்கிட்ட சுவாதீனமா வாடா போடான்னு தானே போட முடியும். அப்படின்னு பரமேஸ்வரன் இவர் தோல் மேல போடுறேன்னா பரமேஸ்வரனுக்கு ஸ்தானம் கொடுத்திருக்கார். எப்ப பரமேஸ்வரனுக்கு ஸ்தானம் கொடுத்தாரோ அந்த ஸ்தானத்தை இவர் தெய்வமா வாங்கி பரமேஸ்வரன் கண்ணா அப்படின்னு பேச, அப்புறம் இந்த பிள்ளையார் சண்டி பிள்ளையாரோட சண்டி எழுத்தாப்புல இந்த பணம் கொட்டிடுச்சு. உடனே ஒரு குதூகலம், இந்த பணம் கொட்டா இந்த பணம் சத்தியமா நிஜமா அப்படின்னு இந்த பிள்ளையார கேட்டு உரசி பார்த்தா எல்லாம் தங்கமா இருக்கு. மாற்று வைத்த பிள்ளையார் திருவாரூர்ல பேர். அந்த பணத்தை உரசி பார்த்து இந்த பணத்தை அத்தனையும் கொடுத்து மேல அதை வச்சு நிறைய அன்னதான காரியங்கள் நடத்தினார். இப்படி முதல் கல்யாணம் ஆயிடுத்து பரமேஸ்வரன் வச்சு லீலைகள் நிறைய நடத்தின்னு வந்தார். மேல இப்போ யாத்திரை ஆரம்பிக்க போற மறுபடியும் இப்படின்னு பல கஷேத்திரங்கள் போய், நடுநாடு கஷேத்திரங்கள் போய் கடைசியில தொண்டை மண்டலத்துக்கு வர. அப்படி தொண்டை மண்டலத்துல பல கஷேத்திரங்கள் எல்லாத்தையும் காஞ்சிபுரம் போன்ற கஷேத்திரங்களை தரிசனம் பண்ணிட்டு இப்போ சென்னைக்கு வர. சென்னையில கரெக்டா திருவொட்டியூர் வந்தார். அந்த திருவொட்டியூர்ல இருக்க சிவனுக்கு பேர் ஆதிபுரீஸ்வரர்னு பேர். அந்த அம்பாளுக்கு வடிவுடையம்மன்னு பேர். திரிபுர சுந்தரின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. ஏன்னா அந்த கஷேத்திரத்துலதான் தியாகேர்வாள் அம்பாளை பத்தி நிறைய பாடியிருக்கா. முக்கியமா தியாகேர்வாளோட சிஷ்யரான வீண குப்பையர் பரதேவின்னு அந்த கீர்த்தனை பாடினார். அங்க இருக்கிற வடிவுடையம்மனை பத்தி தான். அதே கஷேத்திரத்துலதான் வள்ளலார் ராமலிங்கடிகர் வடிவுடைய மாணிக்கமே அப்படின்னு வடிவம்மனை பத்தி 108 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். 108 பாடல்கள். அந்த திருவொட்டியூர்லயே இருந்து அங்கே வாசம் பண்ற. அந்த திருவொட்டியூர்ல இருக்கிற சுவாமியை தரிசனம் பண்ற. அந்த சுவாமியோ சுயம்பு மூர்த்தி. அதுவும் விசேஷமா நம்ம மகாசிவராத்திரி தான் சந்திரத்தை கலைப்பா. முக்காவாசி அவருக்கு சந்திர திருமையோடையதா சுவாமி இருப்பாருங்க. அப்படின்னு சுத்தி பக்கத்துல இருக்கிற தியாகராஜரையும் தரிசனம் பண்ணி எல்லா சுவாமிகளையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே வாசம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அர்த்தசாம வேலையில பொதுவா சுவாமிய சோடசோபசார பூஜை பண்ணுவா. அந்த சோடசோபசாரையில சத்திரம் சமர்ப்பயாமி, சாவரம் சமர்ப்பயாமி, வேஜனம் வீஜயாமி, கீதம் ஸ்ராவயாமி அப்படின்னு இத்தனை உபசாரங்கள் நடக்கும். அதுல நித்தியம் அதுல ஒரு கன்னிகை இருக்கா. அந்த கன்னிகை எப்பொழுதும் பரமேஸ்வரன் சந்நிதி முன்னாடியே நர்த்தனம் பண்ணுவா. அவங்க பேரு சங்கிலி நாச்சியார்னு பேர். அந்த சங்கிலி நாச்சியார் மேல இவருக்கோ மேல ஆசை ஏற்பட்டது. ஏன்னா பூர்வஜன்ம வாசனை ஆச்சே. ஏன்னா அங்க இருக்கிற கைலாச ஸ்திரீ தான், அங்க இருக்கிற கைலாச கிங்கரி தான் சங்கிலி நாச்சியாரா வந்தா, பறவை நாச்சியாரவும் வந்தா.
அந்த சங்கிலாச்சார பார்த்து இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானப்பட உடனே பரமேஸ்வரன் தான் இந்த சங்கல்பத்தை செட்டு பண்ணிட்ட, இந்த ஸ்டேஜ் அவரத செட்டே பண்ணிட்ட. மேல இந்த சங்கிலி நாச்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் மேல மாலை இடணும் அப்படின்னு இவ்வளவு தீர்மானம் பண்ண அங்க இருக்கிற வழக்குல இவர் வந்து இப்பதான் கல்யாணமே அடிச்சு இருக்கு. கல்யாணமான புதுசுல பரமேஸ்வரனை வந்து நீ அந்த அரசமனை அடிக்கு வாப்பா, அந்த அரசமனை அடிக்கு வந்து நீ இருந்து உங்க சந்நிதி முன்னிலையில எனக்கும் இந்த சங்கிலி நாச்சியாருக்கும் நீங்க தான் கல்யாணம் பண்ணி விடணும் இப்படின்னு இவர் மனசுல போய் சொன்னார். இந்த அம்மா சிவபெருமான்கிட்டயே சொன்னா ரெண்டு பேரும் சொல்ல சொல்ல கேட்டுண்டு சங்கிலி நாச்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் கல்யாணம் நடந்தது. அப்புறம் போற போக்குல சங்கிலி நாச்சியார் வந்து பிரதிகை ஏடுறார், நீங்க திருவூட்டியூர் விட்டு நீங்க போகவே கூடாது, என்னை கைவிட்டு போக கூடாதுன்னு அப்படின்னு அந்த சம்மதத்தை கட்டுப்பட்டுதான் இவர் கல்யாணமும் பண்ணிட்டார். ஆனா இவர் மனசு எப்பொழுதுமே திருவாரூர் தியாகராஜன் மேல மனசு ரபிச்சுட்டே போறது. ஏன்னா அங்கதானே பரமேஸ்வரன் வாசஸ்தானமும் கொடுத்திருக்கார், அங்கதானே பரமேஸ்வரன் சந்நிதியில திருத்தொங்க தொகையும் சேவிச்சோம், இத்தனையும் சேவிச்சோம், இத்தனையும் இந்த பரமேஸ்வரன் அனுபவிக்க முடியலையே. பங்குனி உத்திரத்துல பார்த்தா முக்கியமா பெரிய உற்சவம் நடக்கும் அங்க. அங்க முக்கியமா இவ்வளவு பெரிய உற்சவத்தை நான் விட போறேனே, சித்திரை அன்னைக்கு சித்திரை மாசம் விட போறேனே, அந்த ஸ்மரணையே வந்து தியாகராஜனை நான் மிஸ் பண்ணிட போறேன்னு அப்படின்னு மனசளவுக்கு நினைச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு இந்த திருவட்டியை விட்டு போனோன்னு வந்து நினைக்கிறார். ஆனா இந்த அம்மாட்ட வேணா பிரதிஜை பண்ணிட்டோமே, திருவட்டூர் விட்டு இந்த எல்லையை தாண்ட மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை விட்டோமே அப்படின்னு நினைச்சுட்டு சரி இந்த அம்மாட்ட பிரதிஜை இட்டது இருக்கட்டும், நம்ம அப்படியே போய் திருவாரூர் தியாகராஜர் தரிசனம் பண்ணணும்னு அந்த வேகத்தோட உத்வேகத்தோட அப்படின்னு கிளம்புற. அந்த கிளம்புற வேகத்துல ஒரு இடத்துல வந்து சேர்ந்தார். அந்த சேர்ந்த உடனே அவருக்கு 2 கண் பார்வையும் போயிடுது. பொதுவா சொல்லுவாரே பொய் சொன்னா சாமி கண்ணு குத்துவான்னு, அது எங்க நடக்கும்னா சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்திலேயே பிரத்யட்சமா நடந்தது. அப்படின்னு கண்ணும் போன இடம் தான் திருவட்டியூரோட எல்லை இருக்கிற இடம் தான் காலடிப்பட்டேன்னு. அந்த காலடிப்பட்டையில தான் திருவட்டியூரோட எல்லையில எப்ப தாண்டினாரோ கண்ணே போயிடுது. அப்ப என்னடா போறது, நான் இப்படி தனியா குருடனா இருக்கே, இந்த கண்ணு படைத்த படம் பரமேஸ்வரனே பாக்குறோம், இப்படி பரமேஸ்வரன் பார்க்காம என் வாழ்க்கையை விருத்தமாக்கிட்டேனே, நான் என்னடா பண்றது அப்படின்னு கதறிந்து அழாத சமயத்துல அப்போ பரமேஸ்வரன் வந்து சமாதானப்படுத்திண்டு ஒரு ஆழம் சென்று அவருக்கு ஆளோட சகாயத்தினாலே அப்படி வெம்பாக்கத்துக்கு வந்தார். அந்த திருவெம்பாக்கத்துல அங்க இருக்கிற பரமேஸ்வரனை வந்து ஸ்தோத்திரம் பண்ணி பரமேஸ்வரன் இவர்கிட்ட தடியை கொடுத்தார். இவர் தடி பிடிச்சுட்டு நடந்துட்டு இருக்கார். எப்போ போறது நான் திருவாரூருக்கு, கண்ணே இல்லாம நான் எப்படி போறது, வெறும் தடி வச்சு நான் எப்படி போறது அப்படின்னு பரமேஸ்வரன் கண்ணா அப்படின்னா விச கடைசியில காஞ்சிபுரத்துல ஏகாம்பரநாத சந்நிதி வந்தார். அது பஞ்சபூத ஸ்தலத்துல வந்து பிருத்திவிஸ்தலம். ஏன்னா பார்வதி தேவி வந்து மணலாலேயே பரமேஸ்வரன் ஆராதனை பண்ண கஷேத்திரம், மணலாலே பிரதிஷ்டை பண்ண கஷேத்திரம். அதனால அந்த மூலவருக்கு அபிஷேகம் பண்ண மாட்டான். அந்த மணலாலே பிரதிஷ்டை பண்ண கஷேத்திரத்துல அங்க தபஸ் பண்ணிதான் காமாட்சி அம்மன் வந்து பரமேஸ்வரன் கல்யாணம் நடந்தது. அங்க கடும் தபஸ் பண்ற சமயத்துல அப்போதான் பெருமாள் என்ன பண்ணாருன்னா, அங்க ஒரு திவ்யதேசம் இருக்கு ஏகாம்பரநாதர் எழுத்தாப்பலையே, அங்க பெருமாளுக்கு நிலா திங்கள் துண்டன் பெருமாள், சம்ஸ்கிருத பருத்தி பார்த்தோம்னா சந்திரசூட பெருமாள் பேர். சந்திரசூடன் சிவனுக்கு தானே பேரு, எதுக்கு பெருமாளுக்கு பேருனா இவனோ அக்னியில வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்க, பஞ்சாக்னி மூட்டின்று நடுவுல இவ தபஸ் பண்ணிட்டு இருக்கா, தங்க கஷ்டப்பட போறாளே அப்படின்னு மனசளவுக்கு கவலையோட அந்த பிறைச்சந்திரனை வந்து பெருமாள் கொண்டு வந்தா அந்த பிறைச்சந்திரத்தினால பார்வதி தேவிக்கும் குளிர்ச்சி உண்டாகினார் அப்படின்னு ஏகாம்பரநாத கஷேத்திர மகாத்மியம், காஞ்சிபுர கஷேத்திர மகாத்மியம் அப்படின்னு இந்த காமாட்சி அம்மணி ஏகாம்பரநாதர் தரிசனம் பண்ண அந்த ஏகாம்பரநாதரை பிரார்த்தனை பண்ணா, சுவாமி ஏதாவது கண்ணு குரு சுவாமி, நான் இவ்வளவு தூரம் தடி வச்சு நடந்து வந்திருக்கேன் சுவாமி அப்படின்னு கதறிண்டு இதையும் பதிகத்துல பாடிண்டு பரமேஸ்வரன் அனுகிரகத்தினால வலது கண்ணை பெற்றுக்கொண்டார். அப்படியே ஒரு பாதி மனசோட கிளம்புற கிளம்பிட்டு வலது கண்ணா வச்சு நான் எப்படி பாக்குறது சுவாமி, இடது கண்ணு இருந்தாலே வந்து நல்லா தரிசனம் பண்ண முடியும், இப்படி கருத்தை சுத்தி சுத்தி பாக்குற மாதிரி இருக்கே சுவாமி இப்படி இவர் கதற திருவாரூர்ல வந்து எப்பயோ நடந்து வந்து சேர்ந்து பரமேஸ்வரன் அனுகிரகத்தினாலே 2வது கண்ணை பெற்றுக்கொண்டார். சரி அழுத்து 2வது கண்ணை பெற்றுக்கொண்ட உடனே வீட்டுக்கு வந்து சேர்ந்தா திருவாமியூர் நடந்த செய்தி, திருவொற்றியூர் நடந்த செய்தி
அந்த திருவொற்றியூர் நடந்த செய்தி இவர் 2வது கல்யாணம் பண்ணினார். அந்த செய்தி வந்து பரவனாச்சியாரோட ஆத்து வரைக்கும் போயிடுச்சு. உடனே பரவனாச்சியார் வந்து இவர் இப்போ எப்போ ஆத்துக்குள்ள வராரோ வெளியில போ அப்படின்னு இவர் கதவை பலமா மூடுறார். இவர் போனோன்னு உள்ள போனோன்னு பாடுபடுறார். இந்த அம்மா தள்ளி விடுறார். அப்புறம் என்னடா பண்றது, நம்ம ஆத்துக்கே இந்த அம்மா தாழ்த்தி விடுறாரு, அதனால ஆரூரா தியாகேஷா அப்படின்னு கதறினார். உடனே பரமேஸ்வரன் வந்து ஒரு வைதிக பிராமணனா வந்து கதவை தட்டினார். இவருக்காகவே பணிஞ்சு வந்து பேசி சமாதானப்படுத்துறார். இந்த பரமநாச்சியாரும் என்ன அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இவருக்கு எங்க போச்சு புத்தி, நான் தான் தர்மபத்தினியா இருக்கேனே, நான் என்ன ஒரு கஷ்டம் கொடுத்துருக்கேன், இவர் எப்படி என்ன விட்டுட்டு போய் வேற யாரா போய் கல்யாணம் பண்ண வேண்டியது இப்படின்னு கண்ணா அப்படின்னு பேச, அப்போ பறவை சுந்தரமூர்த்தி நாயனாரும் சொல்ல பறவை நாச்சியார் எதுவும் காது கொடுத்து கேட்காம, அப்போ இந்த வயசானவர் சொல்றார், என்ன யாருன்னு நீ தெரியலையா, உடனே பரமேஸ்வரனா தர்சனம் கொடுத்து இவ 2 பேரையும் சேர்த்து வச்சா. இந்த செய்தி அந்த சேனாபதியான ஐயர்கோன் கலிகாம நாயனார் காதுல வரைக்கும் போயிடுச்சு. அவரால் தாக்க முடியல. என்னடா அது, பரமேஸ்வரன் வந்து இவருக்கு தூதா வருவாரா, பரமேஸ்வரன் வந்து இவர் தூதா வந்து இவாளை சேர்த்து வைப்பாரா, அந்த பரமேஸ்வரன் வந்து இவருக்கு எதுக்கு செய்யணும், பரமேஸ்வரன் வந்து அபராதம் பண்ணிட்டாரே அப்படின்னு இவருக்கு வந்ததே கோபம், இவருக்கு வந்ததே பொறாம. அதனால இவர் சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஹேளனமா பார்க்க ஆரம்பிச்சார். இவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரோ தம்பிரான் தோழன், அந்த தம்பிரான் தோழன் எப்போ இவர் பாகவத பிரச்சாரம் பத்தினாரோ அதனாலே தீராத வயத்த வலியை கொடுத்தார். அந்த வயத்து வலியை தாக்கு பிடிக்காம ஐயோமான கதற உடனே சிவசிவான கதறினார். உடனே பரமேஸ்வரன் சொப்னத்தில் தரிசனம் கொடுத்தார். சுவாமி கலிகாமா, உனக்கு இந்த வயிற்று வலி போனோம்னா நீ சுந்தரமூர்த்தி நாயனார்ட்ட போய் சரணாகதி பண்ணணும், நீ சுந்தரமூர்த்தி நாயனார்ட்ட சமாபனம் விண்ணப்பிக்கும், அவராலதான் உன் வயிற்று வலியை போக்க முடியும், இல்லைன்னா நீ அவஸ்தப்பட வேண்டியதாயிடுது அப்படின்னு இவர் சொல்லி விட்டார் சிவபெருமான். சரி, எவ்வளவு நாள் இந்த வயிற்ற பிடிச்சு நான் தாக்கு பிடிக்கிறது, இதுக்கு மேல உசுரோட இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இவர் வயிற்ற பிடிச்சுட்டு இருக்கார். அந்த வலியோடையே சிவசிவான கதறின்னு இருக்கார். ஆனா இந்த செய்தி சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு காதலையும் போய் இவரோட இடத்துக்கு வந்து சேர்ந்தது அம்மாட்ட போய் தர்மபத்னிட்ட போய் நான் வந்தேன் அப்படின்னு தெரிவிக்க வந்தார். வந்த சமயத்துல இவருக்கு வந்ததே கோபம், அந்த பாவியை நான் வந்து பார்க்கணுமா, அவரை மேல நான் பார்க்கணுமா, இதுக்கு மேல நான் உசுரோட இருக்க மாட்டேன், நான் கத்தியால எடுக்கிற குத்திடுவேன் அப்படின்னு குத்த வந்த சமயத்துல தக்க சமயத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கையை கட்டியா பிடிச்சிட்டார். பிடிச்சு இவரையும் சமாதானம் படுத்தி, உங்களை எப்படிப்பா இறக்க முடியும், அப்பேற்பட்ட சிவபக்தனா நீ இருக்கியேன் அப்படின்னு இவரையும் சமாதானம் படுத்தி, மேல கலிகாம நாயனாருக்கும் மனசுல வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரோட பக்தியை பார்த்து இவரோட வினயத்தை பார்த்து இவரோட பக்தியை பார்த்து இறக்கப்பட, உடனே இவருக்கு நமஸ்காரம் பண்ணி சுந்தரமூர்த்தி நாயனாரோட மகிமையும் தெரிஞ்சார். பின்னாடி இவர் வந்து பரமேஸ்வர சிவபெருமான் பக்தனாவும் இருந்தார், சுந்தரமூர்த்தி நாயனார் பக்தனாவும் இருந்தார் அப்படின்னு கலிகாம நாயனார் சரித்திரம். மேல சோமாசிமார நாயனார் வரார். அவரோ வந்து எங்கன்னா நாகப்பட்டினத்துல இருக்கார். நாகப்பட்டினத்துல வந்து அப்போ சுந்தரமூர்த்தி நாயனாரோ வந்து நாகப்பட்டினம் யாத்திரை போறார். அங்க இருக்கிற காயாரோகணேஸ்வரர் தரிசனம் பண்றார். ஏன்னா அந்த கஷேத்திரத்துல பார்த்தா அதிபத்த நாயனாரோட அவதார கஷேத்திரம். ஏன்னா சுத்தி பார்த்தா ஒரே கடல். நாகப்பட்டினத்துல நிறைய பிஷிங் நடக்கும். இப்போ நடக்கணும்னு சொல்ல, அப்பவே நடந்தது. ஏன்னா கடற்கரை ஒத்தினாப்புல இருக்கேன். அப்போ அந்த அதிபத்த நாயனார் வந்து ஒரு சாமானிய மீனவன், பரமசிவபக்தன். அவர் என்ன மீன் கிடைக்கிறதோ சிவார்ப்பணம்னு சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இருப்பார். அந்த சமயத்துல வந்து ஒரு தங்க மீன் கிடைச்சிருக்கு. வந்த பக்தர்களுக்கா தங்க மீன் கிடைச்சிருக்கு, இதை வித்தா நமக்கு பணம் வருவேன் அப்படின்னு இவாளுக்கும் அடுத்த வேலை ஆகாரம் இல்லாதனால இவ வந்து காலகத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னு இவருக்கும் ஆட்ல ஆகாரம் இல்லை. ஒரு கவலை இல்லாம அந்த தங்க மீன் வந்து சிவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டார். உடனே பரமேஸ்வரன் தரிசனம் கொடுத்து இவருக்கு இந்த மோட்சத்தை கொடுத்தார் அப்படி அதிபத்த நாயனார் சரித்திரம். மேல அழகுமுனி சித்தர் எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும் 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 அப்படின்னு அழுது அம்மா நீலாயதாட்சி அனுகிரகம் பண்ணி இவருக்கு மோட்சத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு நாகப்பட்டின கஷேத்திரம். அந்த நாகப்பட்டின கஷேத்திரத்தை இவர் வந்து சேர்ந்தார். சேர்ந்து உடனே ஜவ்வாது தீர்ந்து உடனே பரமேஸ்வரனை பார்த்து நிந்தாஸ்துதி பண்ற. அந்த
பரமேஸ்வரனை பார்த்து கண்ணா பின்னாடி இவர் பாட்டு வெஸ்டின் இருக்க, இப்படி புலி புலி இப்படி புலித்தோல் அணுங்கின்னு இருக்கியே, எல்லா விதமான ஆபரணமும் பூசின்னு இருக்கியே, எல்லா விதமா பூசிட்டு எனக்கு நீ சந்திர கொடுக்க வேண்டாமா, ஜவ்வாது கொடுக்க வேண்டாமா, அப்படி கொடுத்து பூச வேண்டாமா அப்படின்னு இவர் பதிகட்டுல கதற. என்ன காட்டுறாருன்னா அனன்ய பக்தியை காட்டுற. அனன்ய சேதாசதம் யோமான் ஸ்மரத்து நித்யசா தஸ்யாகம் சுலபப்பாத்து நித்திய யுக்த யோகினஹா அப்படின்னு பகவான் கீதையில சொல்ற. அனன்ய சேதாசதம், என்னை தவிர வேற யார்ட்டையும் போய் கெஞ்ச மாட்டார் இந்த பக்தர்கள். யோமாம் ஸ்மரதி நித்யசா, யார் எப்போதும் என்னையே நினைச்சுட்டு இருக்கார்களோ நான் இவருக்கு கடினமா இருக்க மாட்டேன். தஸ்யாகம் சுலபஹா பார்த்தா, சர்வ சுலபமா ஆயிடுவேன், நான் என்னையே கொடுத்துருவேன். நித்திய யுக்தஹா ச யோகினஹா, அந்த மாதிரி யோகிகளுக்கு நான் எப்பொழுதும் அவளுக்கு நான் கைவந்த பொருளா இருப்பேன் அப்படின்னு பகவான் கீதையில சொல்ற மாதிரி இவருக்கு சர்வ சுலப மாதிரி சந்திர கட்டையா ஜவ்வாலா கொடுத்துட்டார். அந்த நாகபண்ட கஷேத்திரத்துல அக்னிஹோத்ரி பண்ற சோமாசி மாற நாயனா இருந்தார். பரம அக்னிஹோத்ரி, அப்புறம் பரம சிவபக்தன், அப்புறம் வேதத்தை நல்லா படிச்சு படிச்சு கத்துண்டாரு, அதுக்கு சாரத்தை தெரிஞ்சவரா இருக்க. செம்ம வேதியருக்கு மந்திரம் ஓதும் 5 எழுத்துமே அப்படின்னு ஞான சம்பந்தர் பதிகத்துல சொன்னாரே, முதல் நாள்ல பார்த்தோமே. அப்படின்னு வேதம் படிச்ச பொருள் என்ன சிவபெருமான ஆராதனை பண்ணணும். அப்படி சிவபெருமான அவரோட நாம மகிமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவன் வேதத்தை படிக்கணும் அப்படின்னு வேதத்தை நல்லா கத்துண்டார். ஆனா அவருக்கோ என்ன, ஒரு பக்கம் சிவபக்தி, ஒரு பக்கம் அந்த உபாசனையில அக்னிஹோத்திரத்துல ஸ்ரத்தையா செய்யற, அவ்வளவு ஆச்சார நிஷ்டர். வேற எதுவும் அவர் சுதர்மத்தை ஒருபோதும் காம்ப்ரமைஸே பண்ணதில்லை. அதுவும் எப்பெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகிட்ட பாடுறாரோ அவருக்கு அப்பப்போ இழும்போம், அப்பப்போ அவருக்கு சளி வரும். அப்பப்போ அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் நேர்ல பார்த்தா தூதுவளை கீரை கொண்டு இவருக்கு சமர்ப்பணம் பண்ணுவார். இவருக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் அந்த தூதுவளை கீரையோட மகித்துவத்தை இப்ப சொல்ல போறேன். அந்த தூதுவளை கீரை ஒண்ணு நமக்கு ஜுரத்தை சுலபமா போக்கிடும், அப்புறம் முக்கியமா காஃபு கோல்ட் எல்லாம் எடுத்துடும். இன்னொன்னு என்ன, அதுக்கு சத்து இருக்கு, அதை சாப்பிட்டா நமக்கு சத்து குணம் உண்டாகும். அந்த தூதுவளை கீரையை சோமாசி நாயனார் யாருக்கும் தெரியாமையே கொடுத்துட்டு வந்தார். அப்புறம் அடியார்கள் மூலியமா தெரிஞ்சுன்னு வந்தவர் சோமாசி மாற நாயனார். இவர் ஒரு தீட்சிதர், இவர் நித்தியம் அக்னிஹோத்ரி பண்ணுவார் அப்படின்னு அடியார்கள் மூலியமா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சோமாசி மாற நாயனாருக்கும் சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சது. அப்போ இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் மகிமை தெரிஞ்சு இவர் பேசுறார். ஏன்னா தியாகராஜரே இவருக்கு தோழனா இருக்காரே, அதனால இவர்கிட்ட கெஞ்சி, உங்களால உங்க அனுகிரகத்தினால எனக்கு சிவதர்சனம் கிடைக்கணும், அது எப்போ வரும், நீங்க சிவபெருமான்கிட்ட கேட்டு சொல்றா அப்படின்னு வினயமா கேட்கிறார். ஏன்னா வினய லட்சணம் வேணும். ஏன்னா ராமபிரான்கிட்ட சுமந்திரத்தை எப்படி இருந்தாருன்னா, பவந்தே வரதோவன்னி வினயக்யோ வினீதவத்து அப்படி ராமாயணத்துல. அப்படி சுமந்திரர் வந்த உடனேயே தபால வினயோட கைகூப்பி இருந்தார். அந்த வினயம் இருக்கணும். ஏன்னா இவர் சாட்சாத் பரமேஸ்வரனே. பரமேஸ்வரன் எப்படி எழுத்தாப்புல தரிசனம் பண்ண முடியாதோ நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் மகான்கள் ரூபமா வர. ஏன்னா ஆளோட ஆளா பழகி அவரை சுவாமி பக்கத்துல சேர்த்து விடுறதுக்காக தான் அடியார்கள் அமைச்சிருக்கா. அப்படி அடியார்கள் அமைச்சு எதுக்காகனா அவளோட சங்கத்தை இருக்க 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 நமக்கும் அந்த பக்தி மணக்கும். பாகவதத்துல ஹிரண்யகசிபு கேட்கிற பிரகலாதன் கிட்ட, பிரகலாதா உனக்கு எப்படிதான் அந்த பக்தி வந்தது, இப்ப அச்சஞ்சலமான பக்தி எதனால வந்ததுனால? அப்புறம் பிரகலாதன் சொல்றா, மகீயசாம் பாதரஜா அபிஷேகா. அப்படி மகான்களோட திருவடியை நான் அந்த திருவடி மணலை நான் எப்போ அதை சிரஸ்ல வாங்கினேனோ அதுதான் அபிஷேகம். அந்த சிரஸ்ல வாங்கி என் தலையில போட்டதுனால அவளோட சொல்ப பக்தி எனக்கு வந்தது அப்படின்னு மகான்களோட பக்தி. அந்த மகான்கள் எப்படி, ஏன்னா மகான்கள் அவ சுவாமியை வசப்படுத்தின பக்தினாலேயே நம்மளும் சுவாமியை நம்ம கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எப்படி பக்தி பண்ணணும், நம்ம எப்படி சுவாமிகிட்ட கேட்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கண்ணுல எதை படுறாலும் நல்லது நல்லதுன்னு நம்ம கண்ணுல எது பட்டாலும், நம்ம கண்ணுல எது நமக்கு அட்ராக்டிங்கா இருக்கும், மனோரஞ்சகமா இருக்கும், அந்த மனோரஞ்சகமான வஸ்து தான் நமக்கு வேணும்னு வரும். ஏன்னா அது பார்க்க நல்லா இருக்கு, பிசிக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சு அது பின்னாடி போவோம், அதோட பொருள். ஆனா அது வெளியில தோற்றம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு ஹானியா இருக்கும்னு அதுக்கு உள்ள அர்த்தம் நமக்கு புரியாது. அதனாலதான் சுவாமிகிட்ட போனோம்னா நம்ம பிரார்த்தனை பண்ணணும். என்ன பிரார்த்தனை பண்ணணும்னா, எனக்கு சத்குரு வேணும்,
எனக்கு மகான்களோட சங்கம் வேணும் அப்படின்னு இந்த பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பிரார்த்தனை மூலியமா அப்போதான் சுவாமியோட சம்பர்க்கம் ஏற்படும், அப்போதான் சுவாமியோட சம்பந்தம் நமக்கு ஏற்படும். அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுன்னு சோமாசி நாயனார் வந்து சுந்தரபுத்தியார்கிட்ட கேட்டார். உடனே சுந்தரபுத்தியார் சொன்னார், அவசியம் தர்சனம் பண்ண வருவார், ஆனா எப்படி வருவார்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இவர் சொல்லிட்டார். ஏன்னா மனசு நொந்து போனவே, என்ன இப்ப எப்படி வருவான்னு சொல்லவே இல்லையே, ஆனா வருவார்னு சொன்னாரேன்னு அந்த வார்த்தையை புடிச்சுட்டு இவருக்கு என்ன ஆசைனா, இவர் வந்து நித்தியம் பூர்ணாகுதி பண்ணணும். அக்னிஹோத்திரத்து கடைசியில பூர்ணாகுதிய வந்து இந்த ஹவிச வந்து பரமேஸ்வரனை சொல்லி நமோ ருத்ராய பசுபதா ஏ ஸ்வாஹா அப்படி சொல்லிதான் ஆகுதியை கொடுக்கணும். அந்த சமயத்துல இவர் காத்துட்டு இருக்கார். யாரோ ரூபத்துல வருவாருன்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாரே, ஒருவேளை சுத்துமொத்த இடத்துல பரமேஸ்வரன் வருவாரா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார். உடனே பரமேஸ்வரனும் என்ன வேதியரா வர வேண்டியது தானே, ஒரு தீட்சிதர் இருக்கு வேதியரா வர வேண்டியது தானே. அதுக்கு பதிலா ஒரு சண்டாளனா வந்தார். அவரும் அவர் தர்மபத்னியும் ஒரு கையில வந்து ஒரு செத்து போன ஆட்டை வந்து தூக்கிட்டு வந்தார். அப்புறம் சுத்தி பார்த்தா ஒரே மதம், சுத்தி பார்த்தா ஒரே நாத்தம், துர்கந்தம். அந்த துர்கந்த மரத்தை வந்து சுத்தி தீட்சராக அவ பாட்டு அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதன்ன மம சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதன்ன மம அப்படின்னு அவ ஆகுத்தி கொடுத்துட்டு இருக்கா. ஒரு பக்கத்துல அந்த துர்கந்தம், அவ எல்லாரும் மூக்க புடிச்சுட்டு பண்றா 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 பண்றா. அவளோட தூரமே ஒத்தர்ல கூட்டமா வரா. இப்படின்னு ஒரு சண்டாளனும் ஒரு தர்மபத்னியும் இன்னொரு பக்கத்துல கை குழந்தையும் சுத்தி பார்த்தா 4 வேதமும் 4 நாயா வந்து கொண்டு வந்து இப்படின்னு ஐஷண்டு வர. அப்புறம் 2 குழந்தைங்களை, ஒரு குழந்தை வந்தா அந்த அம்மா பிடிக்கிறா, இன்னொரு குழந்தை இவர் வந்து தலைவேற தாங்கிட்டு இருக்க. இப்படின்னு தாங்கிட்டு அப்படி வேகமா நடந்து வர. இவர் நடந்து வர வேகத்தை பார்த்தா இந்த தீட்சிதர்களுக்கும் சோமாசி கிளம்புடா, நம்ம பண்ண பாவண்டாது, நம்ம எங்கேயும் பிரஷ்டமா போச்சுடா, ஆச்சாரம் பிரஷ்டமா போச்சுடா, கிளம்புடா கிளம்புடான்னு இப்படி வாழலாம் பேரிடுறார். இவர் அசைறவே இல்லை, அப்படி மௌனமா இருந்துட்டார். இவர் பாட்டு ஆகுதி கொடுத்துட்டு இருக்கார். அப்படின்னு ஓர கண்ணாலே வாழெல்லாம் பாக்குறார். இந்த தீட்சிதர்களும் நம்ம அக்னி நம்ம அனுஷ்டான பிரஷ்டமா போயிட்டா அப்படின்னு எல்லாரும் அக்னி அணைச்சிட்டு தரதறிக்க ஓடி போயிட்டா. இவரும் டேய் நம்ம பண்ண யஜ்யத்துக்கு நம்ம யார நோக்கி யஜ்யம் பண்றோம், அவர் வராடா பகவான் வராடான்னு இவர் வந்து அடிச்சடிச்சு சொல்றார். யாரு காது கொடுத்து கேட்கல. அப்புறம் சில சரித்திரத்துல பார்த்தா சில பேர் வேற மாதிரி சொல்றா. அந்த ஒரு குழந்தை குதிச்சுன்னு வந்து வந்தது சிவபெருமான் அப்படின்னு பிள்ளையார் ரூபமா வந்து ஒரு போதனை பண்ணாருன்னு சில சரித்திரம் சொல்றா. அப்படி இவருக்கு வந்து வந்தது பகவான் இவர் மனசுல பட்ட உடனேயே இந்த சண்டாளனோ இவ குடும்பத்தோட பரிவாரத்தோட நேர வந்த. கடைசியில பூர்ணாகுதி சமயம் ஹோமம் பூர்த்தியா வருது. இந்த பூர்ணாகுதிய மொத்தமா நமோ ருத்ராய பசுபத ஏ ஸ்வான்னு சொல்லி போடுற சமயத்துல இந்த ஹவிசு முழுக்க அந்த செண்டாளன்ட்ட கொடுத்த. அவர் வாங்கி ஒரு சிரிப்பு சிரிச்சு அப்படின்னு பார்வதி பரமேஸ்வரால தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணார். ஏன்னா நல்லா தெரிஞ்சுட்டான் போல இருக்கு அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் கிருபையினால சோமாசி நாயனாருக்கும் சிவபெருமான் தரிசனம் கிடைச்சது. அதுக்கப்புறம் பிரிமலை குரும நாயனார், ஏன்னா அவரும் யோகீஸ்வரர். சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரங்கள் நிறைய அவர் கேட்டு 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 அவர் லீலைகள் அத்தனையும் கேட்டுட்டார். மேல அவருக்கோ என்ன ஒரே ஒரு ஆசைனா பரமேஸ்வரனை அடையணும். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவலோகத்துக்கு போற முன்னாடி, சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாட்டுக்கு போற முன்னாடி நான் வந்து சிவலோகத்துக்கு போனோம் அப்படின்னு இவர் ஆசைப்படுற சமயத்துல இவர் பாட்டு கண்ணை மூடிண்டு எதிர்த்தாப்புல இருக்கிற பரமேஸ்வரனை கண்ணை மூடிண்டு ஹிருதயத்தை அடக்கிண்டு தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்போ சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் அவதார நேரமும் ஆயிடுத்து. அந்த சமயத்துல சேரமான் பெருமான் நாயனார்னு ஒருத்தர் வந்தார். அவர் அவதாரம் பண்ண இடம் எங்கன்னா திரு அஞ்சை குலம்னு பேர். அந்த அஞ்சை குலத்துல அவர் எப்போ பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணாரோ அர்த்தஜாமத்துல அவர் எப்போ நைவேத்தியம் பண்ற சமயத்துல பரமேஸ்வரன் நர்தனம் ஆடிதான் அவர் ஆகாரத்தை எடுத்து படுத்துப்பார். அவர் நேரம் அவர் டெய்லி அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி வருவார். இன்னைக்கு பார்த்தா 1/2 மணி நேரம் கழிச்சுதான் பரமேஸ்வரனே வந்தார். அப்போ கேட்டார் எதனால தாமதம். ஏன்னா தில்லையில வந்து என் சுந்தரர் வந்து பாடுறாரு, அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பாட்டை கேட்டு அந்த பாட்டுல நான் மெய்மறந்து போயிட்டேன், அதனால இப்போதான் 1/2 மணி நேரம் அப்புறம் தான் உன ஞாபகம் வந்து இப்போ நடத்துல மாடின, தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு இவரை சமாதானப்படுத்திட்டு அவரே சந்தோஷப்படுத்தும்படியா பண்ண வச்சாருன்னு உடனே ஓடி போய்
அந்த சேரமான் பெருமானுக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சம்பந்தம் ஏற்பட அவர்களோட சேர்ந்து பல யாத்திரைகள் போறார். அப்படின்னு வடக்கு பக்கமா எல்லா யாத்திரையும் போனார். அப்புறம் முக்கியமா கேதார்நாத்தும் போன்ற சேத்திரங்கள்லாம் போயிட்டு வந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் அவரோட சேர்ந்து. அப்புறம் சேரமான் பெருமான் நாயனார் ஆசைக்கு விரும்பி இப்போ நான் வந்து அஞ்சை குலத்திலே நம்ம இருக்கலாமே, அங்க இருக்கிற அஞ்சை குல பெருவாளையும் கொடுங்கல்லூர் இருக்கு. அந்த கொடுங்கல்லூர் கஷேத்திரத்துல வந்து ஒண்ணு திவ்யதேசமும் இருக்கு, அங்க இருக்கிற சிவக்ஷேத்திரமும் இருக்கு, அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த கொடுங்கல்லூர் மகாதேவரையும் தரிசனம் பண்ணிட்டு அங்க பதிகமும் பாடிட்டு அங்கேயே ஒரு வாசம் பண்ணிட்டு இருக்க. இவருக்கும் அவதார காரியம் ஆயிடுத்து, 18 வயசு ஆயிடுத்து. இதுக்கு மேல நம்ம எதுக்கு இருக்கணும், இதுக்கு மேல நம்ம வந்து இனிமே வாழ வேண்டாமே, நம்ம வேலையை ஆயிடுத்துன்னு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அப்போ அஞ்சை குல பெருமான வந்து வேண்டிக்கிறார். தலைக்கும் தலைமாலை அணிந்தது என்னே, சடைமேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்னே, அலைக்கும் புலித்தோல் கொண்டு அசைத்தது என்ன, அதன்மேல் கதனாகம் கச்சார்த்தது என்னே, மலைக்குன் நிகர் ஒப்பனவன் திரைகள் வலித்து ஏற்றி முறங்கி வலம்புலி கொண்டு அலைக்கும் கடலாம் கரைமேல் அகோதை அணியார் பொருள் அஞ்சை களத்து அப்பனே. அதனால ஒரு வார்த்தை வேணும்ட்டே கேட்கிறார். தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன, நீ தலையில எதுக்குப்பா வந்து இவ்வளோ மண்டவுட்டு மாலையோட அந்த மாலையா அணிந்துட்டு இருக்க, சடைமேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்ன, உட ஜட்டா கலாபத்துல எதுக்குப்பா கங்கையை வந்து அடக்கி வச்சிருக்க, அலைக்கும் புலித்தோல் கொண்டு அசைத்தது என்ன அப்படின்னு புலித்தோல் அணிந்துட்டு இருக்கு, அது எதனால அப்படின்னு இவர் கேட்கிறார். அதனால் மேல் கதனாகம் கச்சு அரித்தது என்ன, அதனால வந்து எதுக்கு வந்து இவ்வளவு யாரையும் கட்டுப்போட்ட முடியாத கொடு வேஷம் உடைய வாசுகிய வந்து நீ பூஷணமா போட்டுண்டியே, அப்புறம் அதை விட பயங்கரமான அனந்தனை வந்து கங்கணமா வந்து போட்டிண்டியே, எப்படிப்பா எல்லா கடுநாகத்தையும் நீ வசப்படுத்தின்னு போட்டியே, அதனால வந்து அப்பேற்பட்ட அஞ்சை கிழமே நீ வந்து மகோதையில இருக்கியே, இந்த மகோதைனா பூர்ணா நதி, இந்த பூர்ணாதி கரையில இருக்கியே, நீ வந்து அலைக்கும் கடல் ஆம் கரைமேல் அகோதை அணியார் பொருள் அஞ்சை கழுத்து அப்பனே அப்படின்னு பரமேஸ்வரனை ஸ்துதி பண்ணி அந்த பரமேஸ்வரனை வேண்டிண்டு வேண்டேன் மன வாழ்க்கைன்னு இப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பரமேஸ்வரன் அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு மேல பரமேஸ்வரன் வந்து ஐராவதத்தை அம்பர அந்த ஐராவதத்தை அமிச்சுண்டு இவர் ஏற போறார். இவர் ஐராவதத்தை வந்து அப்படியே ஏறினார். சோழவான் பெருமான் நாயனாரும் வந்து காத்துட்டு இருக்கார், எப்போ சுந்தர பெருமான தரிசனம் பண்ணணும்னு காக்குற சமயத்துல இவர் ஐராவதத்துல ஆகாச மார்க்கமா கிளம்ப போற சமயத்துல இவர்கிட்ட குதிரை இருக்கு, வெள்ள குதிரை. அந்த வெள்ள குதிரையிட்ட பஞ்சாட்சரத்தை சொல்லி அந்த குதிரை பறக்க ஆரம்பிச்சுதான். சேரமான் பெருமான் நாயனார் பின்தொடர்ந்து சுந்தர பெருமான பின்தொடர்ந்து சேரமான் நாயனார் வந்து துரத்திண்டு வரார். இப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து போற சமயத்துல இவ அப்படியே ஆகாச மார்க்கமா கிளம்புற சமயத்துல கரெக்டா எங்கள திருக்கோயிலூர் வந்த அந்த திருக்கோயில் விரட்டாளத்துல வீரட்டேஸ்வர சுவாமியில அங்க இருக்கிற பிள்ளையார்ல அவ்வை பாட்டி வந்து சீதக்கலப சிந்தாமரைத்தும் பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரையானும் பூந்துகளாடியம் வண்ண மருந்து வருந்து ஆழ்கிறப்ப அப்படின்னு விநாயகர்கள் பாடின்னு இருக்கா. அவ்வளோ நிதானமா பூஜை பண்ணிட்டு இருக்கா கணபதிய. அப்படி கணபதிய பூஜை பண்ணிட்டு அந்த கணபதி தத்துவத்தை சொல்ற, திருந்திரிய முதல் 5 எழுத்து தெளிவாய் பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணினாரே, அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எப்படி உபதேசம் பண்ணினா குருவடிவாகி கோலேந்தல் குருவா வந்து உபதேசம் பண்ணின. புனாடி மாணிக்கவா சரித்திரத்துல வந்து கோகழியான் வாழ்க குருமனிதன் தாழ்வாழ்க அப்படின்னு சிவபுராணத்தை பார்க்க போறோம். பரமேஸ்வரன் குருவா இருந்து மாணிக்கவாச உபதேசம் பண்ண போற. அப்படி ஔவையாருக்கு வந்து குருவா இருந்து பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணியே, அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எப்போ நீங்க உபதேசம் பண்ணியோ எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அது எனக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த பொருள் வேணாலும் சிற்றின்பம் தான் கொடுக்கும். இப்போ நமக்கு பசி தீரா மாதிரி இருக்கும், முன்னாடி அதுவே பெரிய துக்கமாயிடும், நம்ம அதோட வேகத்தை தாக்கு பிடிக்காத மாதிரி ஆயிடும். ஆனா நீங்க கொடுத்த பஞ்சாட்சர மந்திரம், அந்த பஞ்சாட்சர மந்திரம் என்ன வேலை செஞ்சிருக்குன்னா சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி. சத்தம்னா வெளியுறம், இந்த வெளியுறத்துல பார்த்தா எல்லாமே பரமேஸ்வர சுரூபமா தெரியுது. கபீர்தாஸ் சொல்றாரு, ராம பினா கச்சோ தேக்கத்து நாயின்னு குரு கிருபாஞ்சன பாயோ மேரே பாயி அப்படின்னு அவர் தோஹால சொல்றாரு, கபீர் தோஹா. அப்படி எப்போ குருநாதர் வந்து நமக்கு கண்ணுல வந்து மையிடுறாரோ அவர் மையிட்ட மாத்திரத்தை நம்ம பார்வை ஏதோ நீங்க இருக்க நாங்க இருக்க அப்படின்னு ஒரு பேரை கூப்பிட்டு நம்ம கூப்பிடுறோம், பேரை கூப்பிட்டு விவகாரத்துல பேசுறோம்.
எல்லாமே ராம பினா கச்சோ தேக்கத்னா, எல்லாமே ராமமயமா தெரியும். அந்த ராமமயம் தானே பத்ராச்சலம் சொல்றார். அப்படி எல்லாமே ராமமயமா தெரியும். அதே மாதிரி இவர் எப்போ ஆனந்தத்தை கொடுத்த பிரயோஜனம் என்ன? சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி. வெளி உலகமே எனக்கு சதாசிவம் மயமா தெரிஞ்சது, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி. சித்தத்துக்குள்ள சிவலிங்க தரிசனம் கிடைச்சதா ஆச்சாரியா சொல்றார். ஆராதயாமி விதி சந்நிதம் ஆத்மலிங்கம். அது உள்ள இருக்கிற சிவனை நம்ம ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சித்தத்துல சிவலிங்க தரிசனம் கிடைச்சது. அப்படி தரிசனம் கிடைச்சதுனால எல்லா விதமான யோக சாஸ்திரத்தையும் விநாயகர்கள் சொல்லிட்டார். விநாயகர்கள் அத்தனையும் சொல்லி பிள்ளையார் மகிழ்ந்து கேட்டு உடனே மோட்சம் கிளம்புறத பார்த்தார். அவ்வையம்மா அந்த அவ்வை பாட்டி கேட்கிறார், பிள்ளையாரே எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்? இவர்களோ கிளம்புறாரே ஆகாச மார்க்கமா. உடனே கணபதி சமாதானப்படுத்திட்டு, கவலைப்படாதமா, நான் இவர்களுக்கு முன்னாடியே கைலாச பிராப்தியை கொடுத்துடுறேன் அப்படின்னு தன்னோட நீண்ட தும்பிக்கையினால அவ்வை பாட்டியை ஏற சொல்லி அந்த அவ்வை பாட்டியை கப்புன்னு பிடிச்சுன்னு அப்படியே சிவலோகத்துல கைலாச தரிசனம் கொடுக்கும்படியா பண்ணினார். அப்படி கைலாச காட்சியும் கொடுத்தார். அவ்வை பாட்டிக்கும் கைலாச பிராப்தி ஆகி இப்போ பெருமலை குடும்ப நாயனாருக்கும் தெரிஞ்சது. சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் குருநாதர் கைலாசத்துக்கு போறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே யோக மார்க்கத்தினால கபாலம் விடிச்சுட்டு அப்படியே சிவலோகத்துக்கு போய் அங்க நிக்கிறார். அங்க சிவலோக வாசல் நுழைவாயில நிக்க, கைலாச நுழைவாயில் நிக்க பரவே சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஐராவதம் ஏறி கிளம்பவரார். வந்த உடனே பெருமிலை குறும்ப நாயனார் புஷ்பாஞ்சலி சமர்ப்பிச்சு இவருக்கு பாத பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி சிவலோகத்துக்கு ஐஷன் வரார். பின்னாடி ஆதி அந்த முலா ஆசுக் பாடிய அப்படின்னு அருணகிரியா திருப்புகள்ல சொன்ன மாதிரி இந்த சேரமான் பெருமான் நாயனார் மற்றும் ஆசுகவி. ஆசுகவினா உடனே பாடிடுவார். நிறைய மகனியர்கள் இருந்திருக்க. அதான் முருகப்பெருமானுக்கு விசேஷமான பேர் நாகாச்சல வேலவா 4 கவித்தியாக சுரலோக சிகாமணிய கந்தர் பூஜையில வருது. 4 கவித்தியாக, 4 கவி தெரியும். அதுல முக்கியமானது ஆசு கவி. அந்த கவித்துவம் மதுரமா வருதுனால மதுர கவி அப்படின்னு மதுர கவி ஆழ்வாருன்னு பேர். அப்படின்னு ஆசு கவியா ஸ்பான்டேனியஸா ஒரு கீர்த்தனம் பாடி சேரமான் பெருமாளுக்கும் மோட்சம் கிடைச்சது அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் கேட்ட பிரயோஜனம் என்ன? நம்ம என்ன சங்கடம் வந்தாலும் என்னவா இருந்தாலும் நம்ம பகவான்கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு. பகவான்கிட்ட மேல நம்ம என்ன கஷ்டம் இருந்தா பகவான்கிட்ட புலம்ப பகவான் எப்ப சர்வமோ நீ பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணியோ பகவான் நம்மளே ஏத்துப்பா அப்படின்னு ஆச்சரியமான இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் நாளைக்கு பூர்த்தியோட. இப்போ ஃபர்ஸ்ட் 3 நாள்ல முதல்ல வாத்சல்ய பாவத்தை பார்த்தோம், ஞானசம்பந்த சரித்திரம். 2வதான தாசியபாவம் என்கிற அப்பர் பெருமான் சரித்திரத்தை பார்த்தோம். இப்போ 3வதான சக்கியபாவம் என்கிற சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் பார்த்தோம். கடைசியில எல்லாத்துக்கும் புகலிடம் என்னன்னா சாந்தி. அந்த சன்மார்க்கம் யாருன்னா மணிவாசகர் தான். எப்படி மணிவாசகர் பின்னாடி ஊரிமதி திருவாதூரா திருத்தால் போற்றி போற்றின்னு அப்படின்னு எப்படி நடராஜனோட ஐக்கியமாறாரு. அது நடராஜர் என்னதுன்னா சதாசிவம் தான் நமக்கு சாந்தத்தை கொடுப்போம். அதனால்தான் ஞானம் கத்வா பரா சாந்தி அச்சிரேனாதி கச்சதி எப்படி பகவான் கீதையில சொல்லி நமக்கு அந்த ஒரு அத்தியாயத்தை முடிக்கிறாரோ அந்த மாதிரி நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில சாரம் என்னதுன்னா சாந்தி, அமைதி தான். அப்படி நாளைக்கு சாந்தி சொரூபமான அந்த சாந்தமா எப்படி பக்தி பண்றது, சாந்த பாவம் என்கிற பக்தி பண்ற மாணிக்க வாசகத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தவ பூஜாம் கரிஷ்யாமி ஏக பில்வம் சிவார்ப்பணம்.